போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உச்சியில் மகுடமென்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பெண் ஒற்றை மணிகொள் கிம்புரி வயங்க மெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேங்கடமுப்பெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல் என்கின்ற நிகழ்வு பல அறிஞர்களை கொண்டு திருமுறைகளை அடியார் பெருமக்களுடைய திருச்செவிக்கு சாத்துகின்ற அரும்பணியை செய்து வருகின்ற என்னுடைய இனிய நண்பர் ஐயா அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து அவற்றையெல்லாம் கேட்டு பயன்பெற்று வருகின்ற அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, நாம் இதுவரையும் 1வது திருமுறையிலே 8 பதிகங்களுக்கு உண்டான பாடல்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் நாம் திருவேணுபுரம் என்கின்ற தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். திருமுறைகளை ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற பொழுது முதலிலே அவருடைய சொந்த ஊரைத்தான் பாடுவார். எடுத்தவுடனே ஞானசம்பந்தர் எந்த பதிகத்தை எடுத்தாலும் அவர் முதலிலே அவருடைய ஊராக இருக்கின்ற அந்த 12 பெயர்களிலே ஏதாவது ஒரு பெயர் இருக்கின்ற அந்த ஊரை பாடுவார். இப்படியாக அவர் வழக்கப்படி செய்து கொண்டு வருகிறார். அதை நாம் கூர்ந்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் உள்ள ஒரு நுணுக்கமான செய்தி சர்க்குருநாதன் தான் சொன்னார். அது ஒவ்வொரு பாடலிலே கட்டளை பேதங்கள் என்று ஒன்று, அதை பற்றி ஒரு லிஸ்டே இருக்குது. இந்த கட்டளை பேதங்கள் வகுத்து இருக்கிற பொழுது அந்த பாடலுடைய கட்டளை பேதங்களை மாற்றி வருகின்ற பொழுது கட்டளை மாறப்போகுது. இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு வரி சொல்கிறேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, இது ஒரு கட்டளை. அதே அடி ஒன்றி வரும். அப்படி 8 பதிகங்களை அதிலேயே தயார் பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம அடுத்தது திருவேணுபுரம் என்கின்ற 9வது பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தோடுடைய செவியனுக்கு என்ன ராகம் இருக்கின்றதோ அதே ராகம்தான், ஆனால் கட்டளை பேதமாக கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளை பேதத்தை உணர்ந்து படிக்கிற போது, இந்த பதிகத்தை படிக்கின்ற பொழுது அந்த தோடுடைய செவியன் என்கின்ற கட்டளையிலே பதிக்க முடியாது. சந்த பேதம் சொல்லுவாங்க கட்டளையை. இங்கே என்ன பண்ணணும்னாக்கா, இதை படிக்கிற போது பாருங்கள், ஓதுவாரலாம் அப்படி தான் பாடுவாங்க. வண்டார் கூழல் அறிவையோடு பிரியாவகை பாகம். இப்படி அவர் என்ன நுணுக்கமான செய்திகளை செய்திருக்கார். இதில் புதுசாக ஒரு செயலை நாம் செய்ய போகிறோம். இந்த பாடலே புதியதாக ஒரு கட்டளையை பிரயோகம் பண்ண போகிறோம். இது நம்ம ஊருடைய பெருமானுடைய நாம் பிறந்த ஊராகிய அந்த ஊரை இருக்கணுன்றது ஒரு கொள்கையிலாக பணிந்திருக்கிறார் என்பதை, இது பல இடங்களிலே அவ்வாறு வரும். சில இடங்களிலே கொஞ்சம் ஏறக்குறைய சூழ்நிலையில் வரலாம். இது ஒரு நம்ம திருமுறைகளை முழுமையாக படிக்கின்ற போது தெரிந்து கொள்கின்ற நுணுக்கமான செய்தி. அதுக்கப்புறம் வேணுபுரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய புராணத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து பதிகம் ரொம்ப எளிமையான தொடர்கள் தான் நாம் பார்த்து கொள்ளலாம். இங்கே பதிக வரலாறு, இந்த தலத்துக்கு வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தலத்தை எவ்வாறு அவர் அணுகினார், எப்பொழுது வந்தார். ஞானசம்பந்தர் தெரியும், அந்த ஊரிலே தோன்றினார். பல முறை இந்த ஊரிலே வெளியில் செல்வார், மறுபடியும் வருவார், தங்குவார், பாடுவார். ஒவ்வொன்றும் ஒரு காரணம் இருக்கும். பெரிய புராணத்தின் தொடர்ந்து போகிறவங்களுக்கு தெரியும். இதில் கற்றவர்களோடு அவர் ஞானசம்பந்தர் வெளியிலே பயணம் செய்கிறார். இந்த தலத்துக்கு இந்த பதிகத்தை பாடுவதற்காக அவர் சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்ற பொழுது அவருக்கு பல்லக்கு கிடைத்து விட்டிருக்கிறது. ஆகையினால் இவர் என்ன பண்ணுறாங்க, கற்றவரோடு அவர் கூட அடியார்கள் பெருமக்கள் இருக்கிறார்கள். அடியார்கள் புடைசூழ் அவர் தல பயணங்களை செய்து வருகிறார். இப்பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார். வேணுபுரம் என்கின்ற தலத்தை உடைய பெயரை இருக்கின்ற சீர்காழிக்கு திரும்பி வரார். ஒரு தலப்பயணம் செய்து சீர்காழிக்கு திரும்பி வருகின்ற பொழுது அங்கே எங்கே செய்கிறாருனாக்கா, தில்லை பகுதியினுடைய எல்லையில் வணங்கி கொண்டு. இப்போ எங்கேருந்து திரும்புகிறாரு, தில்லையிலே இருந்து திரும்புகிறார்.
எல்லையிலே சாமியை தரிசனம் செஞ்சுட்டு அந்த எல்லையிலே இருந்து ஒரு ஊரினுடைய எல்லை வருகிற போது கூட அந்த எல்லையிலே இருந்து அந்த ஆண்டவன் இருக்கின்ற அந்த ஊரிலே கோயில் கொண்டு இருக்கின்ற இறைவனுடைய தலத்தை வணங்குகின்ற ஒரு தன்மை அவருக்கு இருக்கிறது. இது பெரிய புராணத்தில் பாடலில் வருகிறது. தில்லைப்புறத்தினுடைய இருந்து அந்த எல்லையிலே வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் திருக்கழுமூலம் வென்று தகுதிக்கு வருகிறார். இப்போ அவர் பயணம் எங்கே தொடங்கிட்டார்? தில்லையிலே இருந்து தில்லை தரிசனம் முடித்து கொண்டு அந்த தரிசனம் செய்கிற ஒரு பல்லக்கெல்லாம் எல்லாம் வந்துருக்குது. இப்போ கழுமலத்தை நோக்கி வருகிறார். கழுமலத்தை நோக்கி வருகின்ற பொழுது வழியிலே இருக்கின்ற தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது இப்பொழுது தொலைவிலே பார்க்கிறார், அந்த சீர்காழியுடைய தலத்தை பார்க்கிறார். சீர்காழி தலத்தினுடைய கோபுரம் தெரிகிறது. தூரத்திலேயே சீர்காழிப்பதி இதுதான் என்று அவருக்கு பார்க்குறார். வந்த சொந்த ஊர் தானே. சீர்காழிப்பதியை அவர் அடைகிற பொழுது சம்பந்த பிள்ளையார் தூரத்திலே பார்க்குறார். தொலைவிலே இருந்து சீர்காழியை பார்க்குறார். இன்னும் கோயில் ஊர் உள்ள வரலை, கோயிலை அடையலை. தொலைவிலே இருந்து வருகிற போதே பல்லக்கை நிறுத்திட்டார். அங்கிருந்து இறங்குறார். இறங்கி அடியார்கள் புடை சூழ் அங்கிருந்து வரார். ஆக அங்கிருந்து இறங்கி இப்பொழுது இறங்கி இருக்கிற போதே அவருக்கு சீர்காழி அந்த சீர்காழிப்பதி தெரிகிறது. இப்போ சீர்காழி என்று பெயர் பெற்றதா பாடவில்லை, வேணுபுரம் என்று பாடுகிறார். என்னுடைய வேணுபுரம் அதுவே, வேணுபுரம் அதுவே. இப்போ நமக்கு சூழ்நிலை சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணும். சிச்சுவேஷன் தெரிஞ்சால் தான் நமக்கு அதில் இருக்கிற ஓரளவு கொஞ்சம் அனுபவிக்கிறது நல்லாயிருக்கும். ஆக தொலைவிலே இருந்து வேணுபுரத்தை அவர் தரிசனம் செய்கின்ற பொழுதே இறங்கி தன்னுடைய கால்நடையாக பெருமானுடைய திருவடியை நோக்கி ஆலயத்தை நோக்கி வருகின்ற போது பாடியது. அதை வந்து சேக்கிழார் சொல்கிறார் பாருங்க. பெரிய புராணத்தில் 3044வது பாட்டு. மொத்தத்தில் வரிசை எண்ணிலே 3044வது பாடல். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்குன்னு ஒரு வரிசை கொடுத்துருப்பார். அவருடைய வரலாறை சொல்லுகின்ற பகுதியில் 1146வது பாடல். அதில் என்ன சொல்கிறாரு? இப்போ நான் சொன்ன செய்தி அதில் பாடல் ஏது பெரிய புராணத்தில் தான் எடுத்து. பல்பதிகள் கடந்தருளி 12 பேர் படைத்த தொல்லை வளப்பூந்தராய் தூரத்தே தோன்றுதலும். சேக்கிழார் என்ன அருமையாக சொல். பூந்தராய் என்கின்ற பெயரை உடைய அந்த ஊரானது தூரத்தே தோன்றுதலும் மல்கு திரு மணி முத்தின் சிவிகை இழிந்து, சிவிகையிலிருந்து இறங்குகிறார். எதிர் வணங்குகின்றார். ஆலயம் தெரிகிறது, ஆலயத்தின் கோபுரம் தெரிகிறது. கோபுரம் ஆலயம் தெரியவில்லை, எல்லாரும் தொலைவாயிருந்தாலும் ஊர், இந்த ஊர் நம்முடைய ஊர் என்று காஞ்சி வருது. கைலாய யாத்திரை போகிற போது எங்கேயோ தொலைவில் இருக்கிற போது கைலாயம் அதோ தெரியுப்பா ஏதோ தெரியுப்பான்னாக்கா அங்கேயே இறங்கி போய் நான் பார்க்கணும். உனக்கு மட்டும் தெரியுது, அந்த சைடில் தெரியும், இந்த சைடில் அங்கேயே இறங்கு. ரொம்ப நீண்ட தொலைவு கிட்டத்தட்ட அந்த கைலாய மலையான தெரிந்து கொண்டு வருகிறது. அந்த தெரிஞ்சணுன்னே ஒரு ஆனந்தம். அதே போல் இவர் தன்னுடைய ஊர் வருகிறார், சிவியலில் இறங்குகிறார், எதிர் வணங்குகின்றார். செல்வமிகு பதி அதன் மேல் திருப்பதிகம் அருள் செய்வார். இப்பொழுது அந்த படத்தின் மேலே பாடுறாரு. என்ன பாடினாருன்றத சுவைக்கிறார், வாயில சொல்கிறார். மண்ணுமிசை மொழி வண்டார் குழல் அறிவை என்று எடுத்து, நான் அர்த்தம் சொல்லுவேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தெளிவாக இருக்கு. மின்னு சுடர் மாளிகை விண் தாங்குவ போல், அந்த மாளிகைலாம் எப்படி இருக்குதான், விண் தாங்குவது போல. அந்த மாளிகைகள்லாம் வானத்தை தாங்குகின்ற அளவுனா உயர்ந்த மாளிகைகள் இருக்கிறது என்கின்ற செய்தி. இவரும் அந்த பாட்டுக்காக தான் படிக்க போகிறோம். அது இவரும் அதையே கொண்டு போய் கொடுக்குறாரு. மின்னு சுடர் மாளிகை விண் தாங்குவல போல் வேணுபுசம் வேணுபுரம், விண் தாங்குவ போல் வேணுபுரம். இந்த பதிகத்தினுடைய முதல் வரி. என்னும் இசை சொல் மாலை எடுத்து, இசையோடு பொருத்தியதாக சொல் மாலை என்ற சொல் பாடியை எடுத்து எழுந்து அருளி பாடிக்கொண்டே வருகிறார். அப்புறம் ஆலயத்துக்கு வருகிறார். அங்கிருந்து எங்கே வராரு? ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னே இப்போ தொலைவில் இருந்து பாடிக்கினே வராரு. பாடலை பாடிக்கொண்டே புறம் பனையின் வந்து அணைந்தார். பனை என்பது பண்ணை, பண்ணை என்பது யாப்புக்காக பனை என்று வந்திருக்கிறது. பண்ணை என்றால் அங்கே வயல்வெளிகள் கிட்ட, வயல்கிட்ட வராரு. இப்போ அங்கிருந்து பாடிக்கொண்டே அந்த வயல்வெளிகளிலே வருகிறார் என்று சேர்க்கிறார். இந்த ரெண்டு பாடலாம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தலத்தை பற்றி நல்லா தெரியும், இருந்தாலும் தலத்தை பற்றி நம்ம படித்தாக திருமுறைகளுக்கு ஒரு மரியாதை இல்லை என்ற காரணத்தினாலே தலத்துக்கு 12 பெயர் இருக்கிறது நல்லா தெரியும்.
பெயர் காரணங்களுக்கெல்லாம் முதல் திருமலையே நான் முதல் நாளே சொல்லியிருக்கேன். 12 பெயர் அதுக்கு வருவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று இருக்கிறது. அடுத்தது 63வது பதிகத்திலே பல பெயர்த்து என அமைந்திருக்கிறது. 12 பேருடைய ஊருக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பதிகங்களே இருக்கிறது. இது இன்னொரு செய்தி, இந்த 12 பெயர்களும் 12 யுகங்களிலே வந்ததாக திருக்கழுமலம் மும்மணிக்கோவை என்ற ஆசிரியர் சொல்கிறார். திருக்கழுமலம் மும்மணிக்கோவிலே 12 பெயரும் 12 யுகங்களிலே இந்த ஊருக்கு நிலவிய, ஏன்னா யுகங்கள் தோறும் அழியாத ஊர் என்கின்ற ஒரு பெயர் அதற்கு இருக்கிறது. இந்த கழுமலமும் அந்த பட்டினத்தடிகால் சொல்றார். கழுமலம் மும்மணி கோவிலே பட்டினத்தடிகள் இப்படி ஒரு குறிப்பை கொடுக்கிறார். இதுக்கு இன்னும் ஒரு 12 பேர் மட்டும் இல்லை, 14 பேர் இருக்குதுன்னுட்டு ஒரு நூலில் வருது. சங்கநிதிபுரம் முதலாக 14 பெயர்கள் இருப்பதாக சீர்காழி தலப்புராணம் ஒன்று எழுதுகிறார். சீர்காழி தலப்புராணத்திலே 14 பெயர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இறைவன் பேரூழி காலத்திலே 64 கலைகளையும் ஒடுக்கினான். சித்தாந்தத்தில் அது வருது. 64 கலைகளை உடுத்தி பிரணவத்தோணியிலே அம்மையப்பனாக எழுந்தருளி வரும்பொழுது ஊழியிலும் அழியாத இத்தலத்தை கண்டு இங்கு தங்கினார். பெருமான் ஊழி காலத்திலே பயணம் செய்து வருகிறார். உலகத்திலே இருக்கிற உயிர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டு வருகிறார். உமையம்மையை உடனே அழைத்து கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது என்னடா உலகமேலாம் அழிந்திருக்குது, எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்தாக்கா இந்த தலம் அழியாமல் இருந்து தான், அதனால் இந்த தலத்திலே இவர் தங்கினார் என்கின்ற ஒரு செய்தி கொடுத்துருக்கார். இந்த உரையாசிரியர் தான் கொடுத்துருக்கார் அதை. அதனால் இந்த கலையாத பேரூழி காலத்திலே இருந்தது. இன்னொன்று, இந்த இடத்துல உரோமசன்ம முனிவனுக்கு திருக்கையிலை சிகரம் ஒன்றை தென் திசையிலே தோற்றுவித்து அம்மையப்பராக அப்பதியிலே விளங்கினார். உரோமசன்ம முனிவருக்காக பெருமான் அருள் செய்த ஒரு தலமாக இருக்கிறது. அதை சாதாரி என்கின்ற பண்ணிலே அவர் எழுதியிருக்கிறார். அதை பட்டில் கெழு முனின்னு சொல்லிட்டு சொல்வார் உரோமசன்மனுக்கு. அதனால் அடுத்தது, இந்த ஊரை 20 பறவைகள் ஏந்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு வரலாறு வருகிறது. அது ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே வருகிறது. அடுத்தது, பெருமானுடைய பெயர் நன்றாக தெரியும், தோணியப்பர். இலிங்கமூர்த்தம் பிரம்மபுரீஸ்வரர், சங்கமமூர்த்தம் சட்டைநாதர். 3 பேர் இருக்குது, தெரியும். சீர்காழி போகாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இங்கே அந்த அளவு இன்னும் சொல்லுவாங்களாங்க. அதை தொடர்ந்து இந்த திருமுறைகள்லாம் கேட்டு வரும்போது நீங்கள் தெரிஞ்சுதான் எடுத்திருப்பீங்க. குருமூர்த்தமாக இருப்பது தோணியப்பர். இலிங்கமூர்த்தமாக இருப்ப சாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர். சங்கம மூர்த்தமாக இருப்பது சட்டைநாதர். வரலாறுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சுவாமி பிரம்மபுரீஸ்வரர், அம்மை திருமலை நாயகி, இவங்க 2 பேரும் 2 சந்நிதிக்கு இடையில் ஞானசம்பந்தர் சந்நிதி இருக்கும். அந்த ஆலயத்திலே பார்த்துருப்பீங்க. 2 அம்பாள் சந்நிதிக்கும் சுவாமி சந்நிதிக்கும் இடையிலே திருஞான சம்பந்தருடைய சந்நிதி இருப்பதனால இந்த சுவாமி இங்கே சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு நினைவும் நமக்கு வருவதற்கு ஒரு நினைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு கொடுத்துருக்காரு. திருத்தோணி சிகரத்திலே உள்ள இறைவர் பெயர் பெரிய நாயகர், தோணியப்பர் எனவும் இறைவி பெரிய நாகி எனவும் வழங்குவர். ஞானசம்பந்தர் சிவஞானப்பால் அளித்தவர் இந்த பெரிய நாயகி என்கின்ற அம்மையே தான். அது நம்ம வரலாறுல நல்லா சொல்லுங்க. அடுத்தது 3 தீர்த்தங்கள் இருக்கிறது. பிரம்ம தீர்த்தம், காளி தீர்த்தம், கழுமல நதி, வினயா நதி, புறவ நதி முதலிய 22 தீர்த்தங்கள் அந்த ஊரிலே இருக்கின்றது. 22 தீர்த்தங்கள் இருப்பது. முருகர் வழிபாட்டு செய்திருக்கிறாங்க, காளி வழிபாடு செய்திருக்கிறார், பிரமர், இந்திரன் முதலியவர்களும் வழிபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்த்தஜாமத்திலே அங்கே விசேஷமான வழிபாடு நடக்குதுன்னு நல்லா தெரியும். அங்கே இருக்கிற பைரவமூர்த்திக்கு நடக்கும், அங்கே மேலே இருக்கிற சட்டைநாதருக்கு நடக்கும். அடுத்தது திருமுலைப்பால் திருவிழா சிறப்பாக நடைபெறுது ஞானசம்பந்தருக்கு. இப்போ நிறைய விழாக்கள்லாம் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு இடம் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த தலத்துக்கு 47 கல்வெட்டுகள் இருக்குது. இந்த தலத்துக்கு கல்வெட்டுகள் ஆராய்வாளர்களே குறிப்பிட்ட 47 கல்வெட்டுகள் இருக்கின்றது. திருஞான சம்பந்தர் 67 பதிகத்தை பாடியிருக்கார். இந்த தலத்தில் மட்டும் ஞானசம்பந்த பெருமான் 67 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அப்பர் 3 பதிகங்கள் பாடியிருக்கிறார். சுந்தரர் 1 பதிகம் பாடியிருக்கார். சார் இவ்வளோ எப்படி இதுனாக்கா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் செஞ்சுருக்காங்க அந்த வேலையை. எத்தனை பேர்கிட்ட அந்த புக்கு இருக்குதுன்னு தெரியல. ஹலோ,
ஆக இந்த இவ்வாறு பாடியிருக்கிறார் என்பதை நம்ம நால்வர் நற்பணி மன்றத்தினுடைய சார்பிலே ஒரு சுந்தரையர் இருந்தார். அப்போ சுந்தரராஜ ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், நகராட்சியினுடைய மேனேஜராக இருந்தார். அவர் இருக்கிற போது ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க, சிவதல வழிபாட்டு மலர்னுட்டு. அதில் 274 சிவத்தலங்களிலேயும் மூவர் பெருமக்கள் மாணிக்கவாசகர் உட்பட 12 திருமுறைகளிலே அந்த ஊரினுடைய பெயர் எங்கே, அந்த ஊரை பற்றி என்னென்ன பதிகம் வருகிறதுன்னு எழுதியிருக்கார். மொத்த பதிகளை எழுதினா பெரிய நீளமாக வந்துடுன்றதுனால அவர் என்ன பண்ணார், 274 தலங்களையும் எழுதி ஒரு தலத்துக்கு, இப்போ நான் 67 அவரை பார்த்தா எழுதினதில்லை, இந்த 67 பதிகங்கள்லையும் ஒவ்வொரு பதிகத்தில் ஒரு மாடல் ஞானசம்பந்தர் 1, 2, 3ன்னு பார்த்தா சரி எழுத்து 67 வருது. அந்த 67லையும் ஒவ்வொரு பாடல் தனியாக வருது. நம்ம அதுகளை வச்சு அழகாக அதுகளை வச்சு ஒரு நாள் எங்கே தான் ஆரம்பிச்சலாம்னு நினச்சிக்கிறேன். ஒரு தளத்தை பற்றி என்னெல்லாம் இருக்குது பார்க்கலான்னு. பாடல்களை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க இதே ஊரில். அதே சுந்தரராஜ ஐயங்கார் எங்கள் அப்பாவை ரொம்ப நண்பராக இருந்தார். நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிற போது ரொம்ப பழக்கப்பட்டவர். கடைசியில் அப்பாவுக்கு பின்னால் அவரை பார்க்குறது, இந்த கம்பன் கழகத்தில் போய் காஞ்சிபுரத்தில் போய் அங்கே ராமாஸ் கேஃபில் ஒரு முறை கவியரங்கத்துக்காக போனேன். அங்கே கவியரங்கத்தில் என்னன்னாக்கா, இவர்கள் சந்தித்தாருன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் கம்பரும் வள்ளுவரும் சந்திக்கிறாங்க. இவர்கள் சந்தித்தார்னு தலைப்பு கொடுத்து கம்பரும் வள்ளுவரும் எனக்கு கொடுத்தாங்க. நான் நல்ல அருமையான ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவரும் வந்தார். அப்புறம் நீங்கள் யார் என்ன இருக்குன்னு, நான் சம்பந்த மொழியார் இப்படி தாங்க ரொம்ப நாள் நீண்ட காலத்துக்கு பார்த்தோன்னா, அப்புறம் அது வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போய் அப்புறம் தொடர்பு வச்சுக்கிட்டோம். அவர் வீட்டுக்கு போனால் அப்போ அவர் இந்த புத்தகத்தை வச்சிங்கன்னு கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய பொக்குஷமாக இருக்குது பாருங்கள். மாணிக்கவாசகர் எந்த தலத்தை பற்றி என்ன எழுதிறான்னு வந்துருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு தலம் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் அந்த மாதிரியான செய்யிருக்கிற அமைப்புகள்லாம் இருக்குது. பெரிய வேலை. அதை தொகுத்து கொடுத்தவர் யாருன்னா, பிள்ளையார் பாளையத்திலே இருந்த சதாசிவம். இப்போ இந்த சதாசிவம் 2 சதாசிவம் இல்லை, அதுவும் முற்பட்டவர் அவர் சதாசிவம். அவரும் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். நல்ல சித்தாந்தத்தில் கட்டிக்கார். அவர் நல்லா எழுதி கொடுத்தாரு. பதிப்பிச்சவங்க தப்பாக பதிப்பிச்சிட்டாங்க. பல நூல்களுக்கு அவர் விளக்கம் கொடிக்கவி அருமையாக எழுதியிருக்கார். சரி, அதுக்கப்புறம் ஏன்னா இந்த ஊரில் எல்லாம் நடந்த அருமையான தலத்தில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கோம் என்ற பெருமைக்காக சொல்ல வந்தேன். இப்போ வேணுபுரத்துக்கு வருவோம். நம்ம வேணுபுரம் வண்டார்கூழல் அறிவையோடு பிரியாவகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பீரை சென்னி பெருமானூர் தந்தாமரை மலராள் ஊரை தவளம் நேடு மாடம் விண்தாங்குவ போலும் மிகு வேணுபூரம் அதுவே. இது நகா கிட்ட, அதுனா இது அது என்பது இலக்கணத்திலே அண்மை சுட்டு சேர்மை சுட்டு. இது அது என்பதனால இது தொலைவில் இருந்து சொல்கிற மாதிரி. அப்போ அங்கேருந்தே பாடின்னு வந்தார். பாடின அவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் இல்லை, முதல் பாட்டிலே அவர் சொல்லியிருக்காரு, வேணுபுரத்தினுடைய சிறப்பு, அங்கே இருக்கிற மாளிகைகள், அங்கே இருக்கிற மாளிகைகள் உயர்ந்து வானலாவி இருக்கின்றது. அந்த வானலாவி இருக்கிற மாளிகைகள் எதை போல் இருக்கிறது என்றால், விண்ணை தாங்குவது போல் இருக்கிறதாம். விண்ணை தாங்குவது போல் அமைந்த மாடங்கள் இருக்கிறது, பார்த்தீர்களா? அதுதான் வேணுபுரம். என்ன ஆனந்தமாக சொல்லின்னு வராரு பாருங்க. இன்னும் அவருக்கு 10 வயசு 8 வயசு இல்லை 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்லேருந்து வருஷா பார்த்து வந்தால் பார்க்கலாம். மதுரையில் இருக்கிற போது அவருக்கு 10 வயது. மதுரையிலே செய்கிற போது 10 வயது என்ற அந்த வரலாறை வச்சு பார்க்குற போது நமக்கு தெரியலாம். அதுக்கப்புறம் அவருடைய பயணங்கள் எல்லாம் அங்கே இங்கே தங்கி வந்து கடைசியில் இங்கே வரும்போது 16 வயசு. அதுக்கெல்லாம் நம்ம வரலாறு தெரியுது. அதுபோல் இந்த எவ்வளோ இளமையிலே என்ன அளவு அந்த வேணுபுரத்தின் மீது இருக்கிற பற்று. விண்தாங்குவ போலும், அது பத்தியா விண்ணை தாங்குகின்ற அளவு வானலாவிய கோபுரங்கள் இருக்கிறது. மாடம் எப்படி இருக்கிறது என்றால், வெள்ளையாக இருக்கின்ற நிறத்திலே இருக்கின்ற வெண் தாமரையிலே வீற்றிருக்கின்ற, வெண்தாமரையில் யார் வீற்றிருக்காங்க? இந்த பதியத்தில் எழுதின உரையாசிரியர் ஒரு அருமையான தண்டபாணி தேசிகர். இப்போ சாதாரணமாக ஒரு ஊருனாக்கா லட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மாளிகைகள்லாம் சிறப்பாக இருக்குதுனாக்கா நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம். அவர் என்ன கொடுக்குறாரு பாருங்க. உமாதேவியை பிரியாதிருந்த ஒரு பாகம் பெண்ணாக இருக்கிற பெருமான், அது நல்லா தெரியுது. முதல் வரியிலே சேர்ந்து போச்சு. வண்டார் குழல்
வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை அணிந்தவளாக இருக்கின்ற பெருமாட்டியை ஒரு பாகத்திலே இருக்கின்றவன் பிரியாவில் வைத்து கொண்டிருக்கிறான் பாருங்க. பெருமானாகிய உமையை பெருமான் பிரியாவகை என்றால் பிரியாது இருக்க, பாகம் என்றால் ஒரு பாகத்திலே பிரிஞ்சவன். இப்போ தனியாக போனாக்கா நீ முன்ன போ நான் பின்ன போகிற வந்துடுவோம் இல்லையா? ஒரு பாகத்திலே விஷயம்னாக்கா எப்படி ஆகும்? இவர் கூட தானே வந்திருக்கணும். பிரியா வகை பாகம் என்றால் பிரியாது இருக்கும் வகையிலே ஒரு பாகத்திலே வைத்து கொண்டாராம். உமையம்மையை சதா சர்வகாலம் பிரியாமல் இருக்க வேண்டும். நீங்கள் திருவண்ணாமலையில் வாய்ப்பு இருந்தால் நான் ஏதாவது ஒரு பதிகத்தில் ஒரு கொஞ்சம் கேப் சின்ன பதிகமாக வந்ததுனாக்கா அப்போ நான் திருவண்ணாமலையில் எப்படி பாகம் பெற்றால் என்று செய்யும். ரொம்ப தவம் பண்ணி பாகத்தை பெற்று இருந்தோமா அந்த சிச்சுவேஷன் மட்டும் நான் ஒரு நாளைக்கு ஒரு அது 20 நிமிஷம் சொன்னால் போதும். அங்கே கொண்டாடினேன்னு. ஏன்னா பாகம் அங்கே தான் பெற்றாங்க, இங்கே தவம் பண்ணாங்க, அங்கே தான் வாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அவர். அதனால் உண்மையை பிரியாவகை என்றால் பிரியாது இருக்க, பாகம் என்றால் ஒரு பாகத்திலே வைத்திரு. மிக பெண் ஆனான் என்றால் முழுவதும் பெண். அந்த பெண்ணுடைய அரை பாகத்தில் சரியாக வைத்து கொண்டு இருக்கிறான். அதில் கொஞ்சம் தலை பாகம் மட்டும் இருக்குதா, கால் பாகம் இருக்குது இல்லையா? முழுமையாக அர்த்த நாரி என்றால் ஒரு பாகம் ஆண், ஒரு பாகத்திலே பெண் பாகமாக இருக்கின்ற பெருமான் என்று சொல்றது. தவளம் என்பது வெண்ணெய். இங்கே இந்த அம்மையை வந்து பாருங்கள், மலர் தன் தாமரை மலராள் உரை. ரெண்டு பேருக்குமே மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் தாமரை மலர். இதில் மகாலட்சுமியா சரஸ்வதியான்னு ஒரு இங்கே உரையாசிரியர் லட்சுமி கடாட்சமாக எங்கள் ஊர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஞானசம்பந்தர்? உயரமான மாளிகை இருக்கிறது பார் அப்படின்றதுனால இவர் என்ன சொல்கிறாரு, பெண்ணாகிய உமை மாடம் விண் தாங்குவ போலும் என்பது உயர்வு நவிச்சா சொன்னார். அறிவை என்பது பெரிய நாயகி அம்மை. இந்த இங்கே அறிவை ஒரு பாகம் இருந்தால் அவன் இந்த பெண் அந்த அம்மையார் தான் ஞானசம்பந்தருக்கு திருப்பால் கொண்டு கொடுத்தனால பெண் தான் மிக ஆனாள் என்றால் சிருஷ்டி. இவர் இன்னொரு உரையாசிரியர், இது யார் எழுதியிருந்தாங்க, நான் இப்போ ரெண்டாவது பெண் தான் மிக ஆனான்னு தண்டபாணி தேசியர் அப்படி சொல்லிட்டார். இவர் என்ன எழுதியிருக்காரு, சிருஷ்டி காலத்திலே முழுவதுமாக சக்தியினுடைய கூறு அதிகமாக வேலை செய்யுமா. சித்தாந்த தெரியும் உங்களுக்கு. சிருஷ்டி காலத்திலே சக்தியினுடைய பாகம் அதிகமாக மேலோங்களோ அந்த நேரத்திலே பெருமான் மிக பெண் தான் ஆனான் என்கின்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாருன்னு அவர் சொல்கிறார், பெரிய புராண உரையாசிரியர். மலராள் என்கின்ற ஒரு தகுதி வரும்போது இங்கே மலராள் என்று லட்சுமியும் சரஸ்வதியும் கொள்ள வேண்டியது பதிலுக்கு தவள நெடு என்கின்ற ஒரு குறிப்பு இருக்குது. அங்கே பாருங்கள், தவள நெடு என்றால் தவளம் என்பது முத்து குறிக்கிறது. அந்த முத்தை குறிப்பிட்ட காலத்திலே வெண்மை நிறத்தை உடையது. வெண்மையான மலரிலே வீற்றிருக்கிறதுனால வெண்தாமரை என்றால் சரஸ்வதி. தவளம் நெடு மாடம் என்ற குறிப்பினாலே இங்கே கலைமகளை குறிப்பது என்கின்ற ஒரு குறிப்பை இந்த நூலாசிரியர் கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய புராணத்திலே இருந்து கிடைத்த குறிப்பு இது. கற்றோர் மிகுகின்ற கூட்டம் இங்கே இருக்கிற இந்த இதுக்கு வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு, தேவாரத்துலேருந்து ஒரு இடம், கலையாளோடு கருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம். இதே ஊரை பற்றி சொல்கிற போது எப்படின்னா கலையாள். இப்போ ஏன்னா இவர் வந்து இந்த தவளை நெடுமாடன்னு சொன்னதை வச்சு இவ்வளோ சரஸ்வதி ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா இதே ஒரு இடத்துல திருமுறையில் வருகிறது, கலையாதொரு கருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம். கலையாளோடு, கலையாள் என்றால் கலைமகள், அதனால் ஒரு திருமுறையில் வருகிறது. அடுத்தது இவரே பாடுகிறார், நாவியலும் மங்கையோடு. தேவாரத்தில் நாவியலும் மங்கையோடுன்னு இருக்கிறதுனால அந்த நாவியலும் மங்கை என்று சொல்லி யார், நான்முகன், அது சரஸ்வதி குறிப்பிடுறது என்கின்ற இதெல்லாம் தேவாரத்தில் ஒரு குறிப்பை வச்சு இதே வேலையாக படிச்சுட்டு இருக்கிறதால அவங்களுக்கெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம கொடுக்குறாங்க. நம்ம அதை தேடி பிடிச்சின்னு வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இரண்டாவது பாடல். படைப்பு நிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை கிடைப்பல்கணம் உடையான் கிரி பூத படையானூர் புடைப்பாளையின் கமுகினோடு புன்னை மலர் நாற்றம் விடைத்தேவரு தென்றல் மிகு வேணு பூரமதுவே. தொலைவில் இருக்காருப்போ, தொலைவில் இருப்ப மாளிகையில் தெரிகிறது.
வெண்மை நிறத்ததாக இருக்கின்றது, சரஸ்வதி கடாட்சத்தோடு கூடிய மாளிகையில் இருக்கின்ற ஊருன்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்னும் ஊர்லேருந்து வரும்போது ஒரு வாசனை வருதான், தென்றலினுடைய வாசனை வருகிறது. இந்த தென்றல் வாசனையை பார்த்தா என்ன தெரிகிறதுன்றது அது சொல்கிறார் பாருங்க. தொலைவுலேருந்தே இந்த தென்றல் தான் வரும். தொலைவில் இருக்கும்போது வேறு சில செருப்பு கோபுரத்தில் இந்த இதில் இருக்கிற மதிலே இருக்கின்ற ஒரு சிற்பத்தை பாருன்னு சொல்ல முடியாது தொலைவில் இருந்து. இப்போ தொலைவில் இருந்து உணர்ச்சியாக அந்த உணர்வு என்ன, புடை பாளையின் கமுகினோடு புன்னை மலர் நாற்றம் விடைத்தே வரும் தென்றல் மிகு வேணுபுரம். இன்னும் அருமையாக சொல்கிறார் பாருங்க. எப்படி இருக்குது அங்கே வருகின்ற பொழுது, அங்கே அதாவது மரங்களிலே இருக்கின்ற செய்தி, கமுகம் பாளைகள் விரிகிறது, அலர்கின்ற பருவத்திலே மிக்க மனம் வீசுவன. கமுகம் பாலை, அந்த பாலை விரிந்து தான் பாடுகிற போது அந்த மலருதுன்னு அர்த்தம். அந்த நேரத்திலே மிக்க வாசனை இருக்குமா. அந்த வாழைக்கு பக்கத்திலே இருக்கின்ற கமுகு, அந்த கமுகினுடைய அந்த மலர்களும் சேர்ந்து அழகாக வாசனையை கொண்டு, அந்த வாசனையிலே இருந்து வருகிற தென்றல், இந்த வாசனையை பார்த்தா நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அருமையாக சொல்ல. புடை பாளையின் கமுகினோடு புன்னை மலருடைய வாசனை, புன்னை மலரோடும் சேர்த்து வாசனையும் விடைத்தே வரும் என்றால் எல்லா வாசனைகளையும் அருமையாக கவர்ந்து எடுத்துக்கொண்டு நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கின்ற விடைத்தே வரும் தென்றல். தென்றலினுடைய வாசத்தை பார்த்தால் இவ்வளவு என்ன வாசனை தெரியுமா? இது புடை கமுகினுடைய பாலை, புன்னை மலருடைய வாசனை, இவற்றையெல்லாம் ஒன்றாக கலந்து வருகின்ற ஒரு அற்புதமான இடமாக இருக்கிறது என்பது தன்மை நவிர்ச்சி அணி என்கின்ற ஒரு அணியின் பாட்டு இது பட்டிருக்கிறது. அதாவது என்ன, இப்போ அடுத்தது போகலாம். இந்த 2 வரைக்கும் கடைசி இப்படிப்பட்ட ஊரான். இங்கே இருக்கிற யாருன்னு பாருங்க. படைப்பு நிலை இறுதி. படைப்பு நிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை. படைப்பு எப்படி நல்லா தெரியும், சிருஷ்டி ஆக்குதல். நிலை என்றால் நிலை பெற்று இருக்க செய்தல். அடுத்து இறுதி நல்லா தெரியும், சம்ஹாரம். அடுத்தது இந்த 3 தொழில்கள் இருக்கிறது எல்லாம் பெருமான் செய்கிற 3 தொழில்களை 3 ஆளுங்களை வச்சு செய்கிறான்னா அது பெருமானை தான் செய்கிறதுடைய தன்மை. இந்த 3 தொழிலுடைய பயன், இந்த 3 தொழிலினுடைய பயனாக இருக்கின்ற, எதுக்கு இந்த 3 தொழிலையும் பெருமான் செய்கிறாருன்னா, உயிர்கள் தங்களுடைய வினை கழிவதற்காக இந்த முத்தொழிலிலே இருந்து உள்ளே வந்து இது எல்லாம் ஈடுபட்டு தங்களுடைய வினையை கழிவு செய்வதற்காக, தாங்கள் இதுவரையும் ஈட்டி இருக்கின்ற வினையெல்லாம் கழிப்பதற்காக, வினையிலிருந்து விடுபடுவதற்காக உயிர்களுக்காக செய்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் அறுதல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எல்லாவற்றையுமாக இருக்கின்ற பெருமான் எதுக்காக செய்கிறதுனாக்கா இறுதி பயன். அதனுடைய பயனாக இருப்பது எது என்ன, பெருமான் உயிர்கள் பக்குவமடைந்து பருமையோடு நேர்மை கிடை பல்கணம் உடையான். பெருமான் எப்படிப்பட்ட நுண் உணர்த்தி, பருமை என்பது பருப்பொருள், பருமை என்பது நன்றாக தெரியக்கூடிய. அடுத்தது நேர்மை என்பது, நேர்மை என்றதுக்கு இந்த நேர்மை என்பது நேர்மை என்ற நுண்ணிய பொருள். பருமை பெரியது, நேர்மை என்பது நுண்ணிய பொருளை குறிக்கிறது. நேர்மை என்பது நுண்பொருள் என்பது பொருள். ஆக பருமையாகவும் இருக்கிறான், நுண்பொருளாகவும் இருக்கிறான் என்பது பெருமான் அணுவுக்கு அணுவாக இருக்கிறான். பெருமான் பெரியதில் பெரியோய் போற்றி, சிறியதில் சிறியோய் போற்றி. அதே போல் இந்த 2 செய்தியும் சொல்கிறாரு. நேர்மையாக நுண்பொருளாகவும் பருப்பொருளாகவும் அணுவுக்கு அணுவாகவும் பெரியவருக்கெல்லாம் பெரியவராகவும் இருக்கின்ற இறைவன், அந்த இறைவனுடைய நிலையை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமான், அந்த பெருமானுக்கு சூழ்ந்து வருகின்ற கிடை என்றால் சூழ்ந்திருத்தல்னு பேர். மொத்தமாக குழுவாக இருத்தல். பெருமானுக்கு கிடையான்னு தெரியுமா? பல கணங்கள் கிடையாக தன்னை சூழ்ந்து இருக்கின்ற வகையிலே பல கணங்களை உடையானாக பெருமான். அது மட்டுமல்ல, பூதப்படையான், அந்த வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கின்ற படம். அந்த பூதப்படைகள் எல்லாம் வேதங்களை ஓடிக்கொண்டிருக்கின்ற கூட்டமாகிய சிவகணங்கள். சிவகணங்கள் சும்மா மொத்தமாக இருக்குது, கிடையாக இருக்குதுன்னாக்கா இல்லை. சாதாரணமாக ஒரு ஆட்டையே மொத்தமாக சேர்த்து வச்சாக்கா அது சும்மா இருக்காது. பார்த்தீங்களா? ஆட்டுக்கடை என்பது இப்போ இல்லை, விவசாயிங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆட்டுக்கடை மடக்கிறதுன்னு சொல்லுவான். 50 ஆடு மடக்கு, 100 ஆடு மடக்கு, 4 நாள் மடக்குன்னு எரு. அப்போ
இப்போ தான் யூரியா போட்டுறோம், ஆரியா போட்டுறோம், எல்லாம் போட்டுரும். அப்போ அந்த அப்போ கூட அந்த ஆடுங்க என்ன பண்ணுனாக்கா சத்தம் போட்டுக்கினே இருக்கும், கும்பல் சேர்ந்தாங்க ஆடுங்க கணச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பல் கணங்களாரம் யாரு? கணங்களாரம்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்து பல பிறவிகளே இருக்கின்ற பாவங்களை எல்லாம் நீத்து பெருமானுடைய திருவடி பேறு பெற்று அங்கே இருந்து நேர கைலாயத்தில் இருக்கின்ற கணங்கள் அல்லவா. அப்படிப்பட்ட கணங்கள் சதா சர்வ காலம் வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை இங்கே கொடுக்குறாரு. கிடை பல்கணம் உடையான் என்றால் வேதத்தை ஓதும் கூட்டமாகிய பல சிவகணங்களை உடையவனாக பெருமான். அப்படிப்பட்ட வேதங்களை ஓதுகின்றது இது இல்லை. இது வந்து நம்ம தேவாரத்தில் சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் இந்த செய்தி வருகிறது. சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் என்ன ஒரு பெருமான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றால், பல சிவகணங்களை உடையவன ஓதும் கிடையின் உடன் போவார். பெருமான் எப்படி போவாரா? ஓதும் கிடை. இப்போ கிடைன்னு சொல்லிட்டாருங்க. கிடைனா கணங்கள் கூட்டம். அந்த கணங்கள் எப்படிப்பட்ட கணங்கள்னாக்கா ஓதும் கிடை, சதா சர்வ காலமும் சிவனுடைய திருநாமத்தையும் சிவனுடைய திருநாமத்தை உடையதாக இருக்கின்ற வேதங்களையும் ஓதிக்கொண்டு இருக்கின்ற இது வந்து சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் இதே பெரிய புராணத்திலே வருகிறது. இது சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் 17வது பாட்டு. அப்போ இப்போ ஓதும் கிடையின் உடைப்பவன். இப்போ கிடை அங்கே சொல்லிட்டார். இதில் கிடை என்பது சும்மா இல்லைப்பா, ஓதுகின்றது இருக்கிற தன்மை எடுப்பது என்பது அதே பெரிய புராணத்தை உதாரணத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்றது. கமுகு புன்னைகளின் நாற்றத்தை ஒன்றாக கூட்டி வருகிறது என்பது. அடுத்தது அடுத்த பாடல். கடம் தாங்கிய கரியை அவர் வெறுவ ஊறி போர்த்து. பெருமாளுடைய தன்மைகளில் முதல்ல வந்து ஊர் சொன்னார், அறிவையை பக்கத்தில் இருக்கிறார்னு அடுத்த பாட்டில் சொன்னார். அதுக்கும் காரணங்களை சொல்லி சொன்னார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார், அவர் என்ன தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற தொழிலை செய்துகிறார். ஏன் அவருக்கு வேறு வேலையில செய்கிறாருன்னா அந்த உயிர்கள் பக்குவப்படுறதுக்காக செய்கிறார். அருளல் காரணமாகத்தான் இந்த 3 தொழிலையும் செய்து வருகிறார் என்பது ரொம்ப அருமையான கருத்து. அப்படியே சொன்னேன். இப்போ அடுத்தது வந்துட்டார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய புஜபல பராக்கிரமங்கள் என்ன என்பது சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்தியை சொல்கிறாரு. கடம் தாங்கிய கரியை அவர் வெறுவ ஊறி போர்த்து படம் தாங்கிய அரவ கூழை பரமேட்டிதன் பழவூர் நடம் தாங்கிய நடையார் நவ பவள தூவர் வாய்மேல் விடம் தாங்கிய கண்ணார் பயில் வேணுபூரம் அதுவே. இதை படிக்கிற போது எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஞானசம்பந்தர் இந்த மாதிரி கூட ஒரு விட்டடிப்பாரான்ட்டு இந்த பாட்டில் ஒரு அருமையான விட்டடிச்சுக்கிறார் பாருங்க. கடம் தாங்கிய கரியை நல்லா தெரியும். அது மதம். கடம் என்றால் மதநீர். மதநீரை உடைத்தாக விளங்குகின்ற யானையினுடைய கரியை அவர் உமையம்மை வெறுவும்படியாக அஞ்சும்படியாக அதை உரி போர்த்து, அதை உரித்துனாக்கா யானை உரிவையை போர்த்து என்பது முதல் பாட்டில் வருகிறது. அவர் வெறுவன் வருதுங்க. யானையை இப்போ இந்த அவர் வெறுவனா பயப்படுற மாதிரி. அவர் வெறுவனா அது யார் வெறுவ? உமாயம்மை இல்லை, அங்கதான் அதான் இல்லை. உமையம்மை வெறுவில்லை. யார் அனுப்பிச்சாங்களோ அவர் பஞ்சும்படியாக அந்த யானையை தார்காவனத்து இருடிகள் பெருமானுக்கு இன்னலை தர வேண்டும் என்று கருதி யார் அனுப்பினார்களோ அவர் வெறுவை என்பதற்கு குறிப்பு என்னன்னாக்க யானையை ஏவிய தார்காவனத்து இருடிகள் அஞ்ச வெறுவும்படியாக. இல்ல உமை அஞ்சன்னு வந்தாதானுங்க. இல்லை அது இருக்கு. இவர் ஒரு விஷயம்னாக்கா அவர் எப்பவுமே வந்து தண்டபாணி தேசிகர் ஒரு வித்தியாசமாக போகப்படுது. இன்னும் வருது. இன்னும் இதுலேயே நம்ம பதிகளிலே வருது. இன்னும் எந்தெந்த வகையில் அவர் மாறுபாடுபடுகிறார், முத்து சூகம் அவருக்கு எப்படி மாறுபாடுபடுகிறார் என்பதெல்லாம் நான் குறிப்பு வச்சிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கு போய் சொல்லணும். அவர் கொடுத்துருக்கு நம்ம இது இப்போ இப்படி சிந்திக்க. ஏன்னா உமை அஞ்சே வெறுவனாக்கா உமை அப்படியே கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். உமையை எங்கே அஞ்சு போகிறாங்க அவங்க அந்த மாறுவதுக்கு. இவர் அது இவர் கொடுத்துருக்கிறாரு தொன்மையாக. அடுத்து பழவூர். அடுத்தது இன்னொரு இந்த பழவூர்னு வந்துருக்குது. பழவூர் என்பதற்கு முன்னே சொன்னேன். பெருமாளும் பெருமாட்டியும்
பிரளய காலத்திலே வருகின்ற போது அந்த நேரத்திலே அழியாமல் இருந்த ஊர் என்பதற்காக பல யுகங்களிலேயும் ஒரு பேர் இருந்ததுனால இவருக்கு பழ ஊர் என்பது ரொம்ப பழமையான ஊர் என்பது, மகா பிரளய காலத்திலும் அழியாமல் இருந்த ஊர் என்பது அதுக்காக போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெறுவ உரி போர்த்து படம் தாங்கிய அரவக்குழை பரமேட்டி தன் பழவூர். பெருமான் தன்னுடைய அரவக்குழை காதில் எதை அணிந்து கொண்டிருக்கிறார்? குழையை அணிந்து கொண்டிருக்கிறார். எதையே குழையாக அணிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அரவம். சில நேரங்களிலே பெருமானுடைய கோலத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் அரவத்தையே காதணியாக அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த அரவக்குழை என்பதுக்கு வேற ஒரு சிறப்பாக ஒரு பொருள் ஏதாவது ஒன்று இருக்குது, அதை நான் பின்ன இதில் பார்க்கலாம் என்னான்னு இருக்குது. இவர் யானையை வெறுவது சொல்லிட்டாரு, தொன்மையானதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது தொன்மையாகிய நடம் தாங்கிய நடையான்னு வருது பாருங்க. நடம் தாங்கிய நடையார் என்றால் அவங்க நடக்கிறதையே நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். நடம் தாங்கிய நடையார் என்பது நடனத்துக்கு ஏற்ற சதியை உடையவர்களாக இருக்கின்ற நடையை உடையவர்கள். அவள் நடக்கிறதே அந்த மாதிரி இருக்குது. அந்த நடம் அது சொல்லணும். நடம் தாங்கிய நடையார் என்பதற்கு அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் எப்படின்னாக்கா பவள துவர்வாயார். பவளம் என்றால் இங்கே பவளம் நன்றாக தெரியும், வெண்பவளம். வாய் துவர் என்கின்ற சிவப்பு சிவந்ததுன்னு அர்த்தம். இயற்கையாகவே துவர் என்பதற்கு இங்கே சிவப்பு. வாய் இதழ் எப்படி இருந்திருக்கும்? செக்க செவேல்னு இருக்கும். இதழ்னா இப்போ நம்ம செக்க செவேல் ஆக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் இயற்கையாகவே அவர்கள் துவர் வாயார். அந்த வாய் மேல் விடம் தாங்கிய கண்ணு. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அவங்க கண்ணு விடம் தாங்கி இருக்குதான். சொல்லாமா இது மாதிரி பெண்களுடைய கண்ணு விடம் தாங்கி. இந்த வாய் மேல் பவள துவர் வாய் மேல் விடம் தாங்கிய கண்ணார். வாய்க்கு மேலே பல்லு இந்த கண்ணு இருக்குது. அந்த கண்ணு எது இருக்குதுனாக்கா விடம் தாங்கிய கண்பார். அது விடம் என்பது ஏன் சொன்னாருன்னா, விடம் உண்டாரையன்றி கொல்லாது. விடம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள தான் கொண்டுடும் விஷம். ஆனால் அந்த விடத்தங்க இவங்க இருக்கிற கண்ணு என்ன பண்ண தெரியுமா? இது நோக்கிய வாரையும் கொல்லுமா. அதனால விடம் தாங்கிய கண்ணார் என்று கூறினார். வாய் மேல் விடம் தாங்கியது என்ற காரணத்தினாலே வாயில விஷம் இல்லை, வாய் மேல் என்று சொன்னதுனால கண்ணைத்தான் இங்கே குறிக்கிறது. அதுவும் கண்ணார் வேற சொல்லியிருக்கார். வாய்க்கு மேற்புறத்தில் இருக்கிற காரணத்தினால விடம் தாங்கிய கண்ணார். இதுக்கு மேலே இது கிறிஸ்டேட் பண்ணி போல விடம் தாங்கிய கண்ணார் என்பதற்கு பார்வையிலேயே எங்களை எல்லாம் கொண்டு விட இந்த காலத்தில் இல்லையா சொல்லுவாங்க. இதுக்கு மேலே தேவாரம் ஆகிறவங்க அதெல்லாம் இதுக்கு மேலே அவங்க போடலை. விடம் தாங்கிய கண்ணார் என்பது ஒரு வித்தியாசமான, அவர் என்ன அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. விடம் தாங்கிய கண்ணார் என்றால் அந்த விடம் தாங்கிய கண்ணாரை இவங்களுடைய கண் பார்வை யாரெல்லாம், நான் ஒரு இடத்துல கவிதையில் எழுதுவேன், கண் பார்வை ஆடவருடைய மனத்திலே பேரிடி முழக்கு தனை உதவுன்னு எழுதினார். பெண்கள் நாட்டின் கண்கள் ஒரு கவிதை எழுதுகிற போது இவருடைய கண் பார்வை ஆடவர்களுக்கு பேர் இடி முழக்கு தனை உதவும் என்றால் அந்த நிலைக்கு கொண்டு போய் அவங்க மனசிலே பலவிதமான சிந்தனைகள் உருவாக்கும் என்கின்ற ஒரு கருத்து போயிருக்கிறேன். இந்த கடம் என்பது மதம். இந்த அவர்னு இதை பற்றியா, இந்த அவர் என்பதற்கு இவரும் அதான் எழுதுகிறாருங்க, பெரிய புராண ஆசிரியர் தான் எழுதுகிறாரு. அவர் என்பதற்கு அவ்வியானையை யானையை அபிசார ஓமத்திலே பெற்று ஏவிய இருடிகள் அவளைத்தான் குறிக்கிறது. அது படம் தாங்கிய விடம் தாங்கிய கண் என்றால் விடம் போன்று கூரிய பார்வையை உடையவர்கள் என்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் போகலாம். சரியாகும். சில பாட்டுக்கு ரொம்ப 2 பேருமே ஒன்றும் அதிகமான செய்தி கொடுக்காது விட்டாங்க. 4வது பாடல். தக்கந்தனம் தக்கந்தன சிரமுன்றினை அறிவித்தவன் தனக்கு மிக்கவரம் அருள் செய்தயம் விண்ணோர் பெருமானூர் பக்கம் பல மயிலாடிட மேகம் மூழ அதிர
மிக்கம் அது வண்டார் போழில் வேணு பூரம் அதுவே. பெருமானுடைய பல்வேறு திருவிளையாடலே இது ஒன்று. தக்கன் தனது சிரம் ஒன்றினை அறிவித்து, அவன் தனக்கு, பொருள் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிந்தபடி, தக்கன் தனது சிரம் ஒன்றினை அறிவித்து அவன் தனக்கு, தக்கனுடைய தலைக்கு எந்த தார்கா, அதாவது தக்கன் தக்கன் யாகத்திலே நடந்த செய்தி இது சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு நம்ம மாணிக்க வாசகர். அவனுடைய சிரத்தை அறிவித்து, அரித்துன்னு வரல பாருங்க, அரித்துன்னா யாரு, இவரே செய்யணும். அறிவித்து என்றால் இவருடைய தன்மையை போன்றவனாக இருக்கின்ற ஒரு ஆள் வீரபத்திரர் சொல்லி அறிவித்து, எவ்வளோ உஷாராக பாடுகிறார் பாருங்க. அறிவித்து, தன்வினை செய்வினை செயற்பாட்டு வினை, இது செய்வினையில் செயற்பாட்டு வினை. அறிவித்து அவன் தனக்கு மிக்க வரம் அருள் செய்த எம் விண்ணோர் பெருமானோர். அவனுக்கு வீரபத்திர கடவுளை கொண்டு அறிவித்தாலும் அவனுக்கு உட்கொண்டு அவருக்கு சில வரங்களை எல்லாம் பின்னால் கொடுத்து, அவனுக்கு மிகைத்தலை வேற மாதிரி ஆட்டின் தலையை கொடுத்து அவருக்கு அப்புறம் திருவுள் புரிந்தார். அவனுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றுக்காக வினைக்கு அவ்வினைக்கு இவ்வினை என்பதை அவர் கொடுத்து தீர்த்தினார் என்று சொல்கிறாரு. மிக்க வரம் அருள் செய்த எம் விண்ணோர் பெருமானும், எமக்குரியவராக இருக்கின்ற பெருமான். அவர் விண்ணோருக்கும் பெருமான், எமுக்கும் பெருமான், விண்ணோருக்கும் பெருமான். சொந்தமாக சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, எம் விண்ணோர் பெருமான். விண்ணோர் இவருக்காக இல்லை, இவருக்கும் எமக்கும், எம் எமக்கும் விண்ணோருக்கும் பெருமானாக இருக்கின்றவர் ஒரு. அது ஊர் அடுத்தது 2 வரி பாருங்க. பெரும்பாலும் இவருடைய பாடல்கள் 2 வரி ஊருடைய பெருமையாக இருக்காங்க, வேற செய்தியை சொல்றாங்க. இயற்கை 2 வரி விட்டுருவார் அவர். பக்கம் பல மயிலாடுட மயில் ஆடிட, பக்கங்களிலே அருகிலே இருந்து கொண்டு சோலைகளிலே மயில்கள் ஆடும்படியாகவும், பல மயில் ஆடுகின்றதா, 1 2 இல்லையா, நிறைய மயில் கூட்டங்கள் ஆடுகின்ற தன்மையுள்ளதாகவும். அதுக்கு முழவு அடிக்கணும் இல்லையா, மயில் ஆடுதான். மேகமானது தன்னுடைய கர்ச்சனையினாலே முழவு என்கின்ற அது வாத்தியத்தை கொடுக்குதான். முழவு அதிர மிக்க மது வண்டார் பொழில் வேணுபுறம் மது. அப்படிப்பட்ட சோலைகள், அதில் மதுக்கள் நிறைந்து இருக்கின்ற, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைந்து இருக்கின்ற மிக்க அதிகப்படியாக மதுவை யாருக்கு கொடுக்குதான், வண்டுகளுக்காக கொடுக்குறதான். வண்டு ஆர் பொழில் என்றால் மிகுந்து இருக்கின்ற சோலைகளிலே இருக்கின்ற மலர்களிலே இருக்கின்ற வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டு அந்த வண்டு மதுவை, அதிகமாக இருக்கின்ற மதுவை உண்டு ஆர்த்தல் என்றால் ஒலிகள் 2 ஒலி கொடுத்தாரு. மேகம் ஒலிக்குது, மயில் ஆடுது, வண்டுகள் ஒலிக்கிறது. அதுக்கு சந்தோஷமாக தேனுங்க நிறைய எடுத்து சேர்த்துச்சு. வண்டார் பொழில் வேணுபுறம் அதுவே என்றால், அதில் இந்த பாட்டுக்கு வேறு பொருள் ஒன்றும் அதிகமாக கொடுக்கல. ஆடிட என்றால் ஆடும்படி, ஆடிட என்றால் ஆடுவதற்காக முழவு போல மேகங்கள் அதிர்க. ஆடிட என்றால் ஆன்னா மேகம் அதிரல, மேகம் அதிர்ந்ததுனால தான் மயில்கள் ஆடுகிறது என்கின்ற. ஆடிட என்றால் ஆடும்படி, மிக்க மயில் ஆடிட, மேகம் முழவுனா மேகமானது மயில்கள் ஆடும்படியாக முழவாகிய ஓசை கொடுக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும் என்பதனால. அடுத்தது பெருமானை பற்றி சிறப்பு சொல்றார் பாருங்க. அவன் இவ்வளோ சொல்லின்னு வந்த பெருமான் எப்படிப்பட்ட உருவத்தை உடையவன் என்றால், நானாவித உருவான் நாமை ஆழ்வான் அணுகாதார், வானா திரிபுரமூன்று ஏறி உண்ண சீலை தொட்டான், தேலாந்தேழு கதலி கனி உண்பான் திகழ் மந்தி, மேல் நோக்கி நின்று இறங்கும் போழில் வேணுபுறமதுவே. போன பாட்டில் மலர்கள் நிறைந்திருக்கின்றது, மயில்கள் இருக்கின்றது, அந்த சோலையை சொன்னார். இப்போ என்ன சொன்னார், வாழை தோட்டத்தை சொல்றார். பெருமான் உருவம் எப்படிப்பட்டு இருக்கிறது என்றால், அந்த பெருமான் என் சொன்னார், எம் விண்ணோர் பெருமான் சொன்னார். எமக்கும் விண்ணிலே இருக்கின்ற தேவர்களுக்கும் பெருமானாக இருக்கின்றவன் சொன்னார். அடுத்தது இப்போ இந்த பாட்டு என்ன சொல்றாரு, அவன்
எல்லாரையும் யார் அவரை நணுகுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆழ்வான். நான் எனக்கு விண்ணோர்கள் பெருமாள் சொல்லிட்டாங்க, பூமலத்தில் இருக்கலாம், உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாராம், நானாவித உருவானவன் உருவால் நாமை ஆழ்வான். நானாவித உருவால் நாமை ஆழ்வான். இந்த இடத்துல நுணுக்கமான செய்தி சொல்றாரு. நானாவித உருவான் என்றால் தியானிக்கின்ற அடியார்கள் எந்த உருவத்தோடு பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ, எந்த உருவத்தோடு தன்னுடைய தியான உருவமாக மனத்திலே வைத்து அவரை தியானிக்கின்றார்களோ அந்த உருவத்தோடு வழிபட்டு அந்த உருவத்தோடு எழுந்தருளி அவர்களுக்கு அருள் செய்பவன். இது ஒரு குறிப்பு தான் சொல்கிறாரு. நானாவித உருவன் என்று சொல்கிற போது வழிபாடு செய்கிறவர்கள் எந்த உருவத்தையே மனதிலே எண்ணி அவரை தியானம் செய்கிறார்கள். தியானங்கள் செய்கிறது அதனால தான் நானாவிதம் என்றால் ஒரு உருவமே கிடையாது. நீ எந்த உருவத்தில் இருக்கனா, நீ எந்த உருவத்தில் நினைக்கிறாய் அந்த உருவம். அதனால் நானாவித உருவானவன் நமை ஆழ்வான். அந்த பெருமான் நாம் வழிபாடு செய்தாக இந்த கல்லை வச்சு செஞ்சாலும் கத்திரிக்காய் வச்சா கூட சொல்லுவாங்க. எந்த உருவத்திலே இருந்தால் பெருமான் வருவார் என்று சொல்வார். நணுகாதார் அர்த்தம் சொல்கிறார் பார். ஆனால் அவங்ககிட்ட போவாதியே, நான் போக மாட்டேன், நான் தியானம் பண்ண மாட்டேன், வழிபாடு செய்ய மாட்டேன், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இருந்தால் நான் அவனு தான் அடுத்த கேள்வி சொல்லுகிறார். நணுகாதார் எவர் அவனை நணுகாதவர்களாக. நணுகாதார் யார் இருந்தவன்னா பெரிய உதாரணம் கிடைக்கூடவர். வானா திரிபுரம் 3 ஏரி. நணுகாதவருடைய அவருடைய பெருமானுடைய சௌலபியம் என்று சொல்லுகின்ற திருவருளை பற்றி அறியாதவர்களாக இருக்கின்ற திருவருளினால்தான் வளர்ந்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாங்க, அந்த அருளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளாதவர்களாகிவிட்டார்கள், அதில் மறந்து விட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, நணுகி இருந்தவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க, விலகிட்டாங்க. பெருமானை விலகத்தினால அவர்களுடைய திரிபுரம் என்றால் 3 புறங்கள். அவை என்றால் வானார் திரி என்றார். வானத்திலே திரியக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கின்ற முப்புறங்களை எரி உண்ண வெந்து அழியும்படியாக சிலை தொட்டான் என்றால் மேற்பகுதியை வில்லாக வளைத்து அந்த புறங்களை எரிய செய்தவன். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேன் ஆர்ந்து எழு கதலி கனி. தேன் ஆர்ந்து எழு கதலி கனி. தேன்கள் ததும்பக்கூடியதாக இருந்து இயற்கையாகவே தேன் வருகின்ற அளவுக்கே அந்த பழமானது கனிந்து கதலிக்கனி. கதலி என்றால் இங்கே வாழை குறிக்கிறது. வாழைக்கனிகள் அப்படியே தேன் ஒழுகிற அளவு இருக்குதான். அந்த கனியை உண்ணணுமா, உண்பான் திகழ் மந்தி மேல் நோக்கி நின்று இறங்கும் பொழில். அந்த மந்தி அங்கே நின்றுட்டு அப்படியே அந்த கனி இப்போ அது தேன் ததும்படியாக இருக்கிறது போய் மேலே போய் உட்காந்து துண முடியுமா? அதனால் கீழே வந்து அப்படியே பார்க்குதான். எப்படி பார்க்குதான், மேல் நோக்கி நின்று இறங்கும் பொழில். அப்படிப்பட்ட சோலைகளை உடையதாக இருக்கின்ற வாழை தோட்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்ற சோலைகளை உடையதாக இருக்கின்ற வேணுபுரம் சொல்கிறார். இங்கே நணுகாதார் என்பது பகைவலார்னு சொல்லிட்டாரு. வானார் என்றால் வானத்தில் பறந்து திரிகின்ற. சிலை தொட்டான் என்றால் வில்லாய் அம்பை எய்தினா. இந்த செய்திலாம் உங்களுக்கு நிறைய தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது இப்போ இன்னும் கூட ஒரு குறிப்பு சொல்கிறாரு. சிலை தொட்டான்ற போது சிலை தொட்டான்னா என்ன பொருள்? சிலை அம்பை விடுத்தல். இங்கே அம்பு விட்டாரா பெருமான்? இல்லை. அம்பை எடுத்து வச்சாரா? அம்பை எடுத்தாருன்னா நம்மளுக்கு தான் பயன்படுத்த போகிறாரு. பிரம்மா விஷ்ணு ருத்ரம் அக்னி கீனி மொத்த தேவரும் அது உள்ள இன்புட் ஆகிட்டாங்க. அது கதையாக வரும். ஆனால் இவர் என்ன பண்ணாரா, பெருமான் அந்த சிலையை தொட்டானா சொல்கிறார். சிலை தொட்டான் என்றால் தொடுதல், கணையை தொடுத்தல் என்றால் கணை விடுதல் பேர். இங்கே கணையை தொட்டான்னு வருதா? கணை தொட்டான்னா தான் கணையை விட்டான்னு அர்த்தம். இங்கே கணை தொட்டான் இருக்குதே, சிலை தொட்டான். எப்படி உள்ள நோய் விட அர்த்தம் கொடுக்குறாரு பாருங்க. சிலை தொட்டான் என்றால் அந்த சிலை மேருவாகிய சிலையை தொட்ட அளவிலேயே திரிபுரங்கள் எரிந்தன என்று நயம் தோன்ற இந்த சிலை தொட்டான் என்பதை ஞானசம்பந்தர் அந்த பாடல்களுக்கு பொருள் இன்னும் இப்போ இல்லை. இப்போ என்னமோ நமக்காக கொஞ்சம் நேரம் ஆதீனத்தில் புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. அது இவங்களுக்கு அந்த புத்தகம் அந்த புத்தகத்தான் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
இது இப்போ இந்த உலகி கொண்டு இருக்குது. இன்னும் நம்ம பிள்ளைங்கள் காலத்தில், நம்ம பேரம்பேத்திங்க காலத்தில் எப்படி உலக போதோ தெரியல. நம்ம பேரம்பேத்திங்கள்லாம் இப்போ வந்து திருமுறைகளை உலகிற மாதிரி தெரியல. எல்லாம் நம்மளாம் வயசானவங்களாக தான் இருக்கணும். பேரம்பேத்தி எடுத்துட்டவங்க தான். அது எப்படியோ இருக்குதுங்க. ஒரு காலத்தில் வரும். அப்போ எந்த உரை எப்படி எழுத போகிறாங்களோ, இது எப்படி சிந்திச்சு அவங்களுடைய சிந்தனை எப்படி உரை வரும்போதோ தெரியல. திருமுறைகள் எல்லாத்தையும் இடம் கொடுக்குது பாருங்கள். அடுத்தது இதில் மந்தி மேல் நோக்கி இறங்குகின்ற இயற்கை உணர்த்தியது. அந்த பழத்தை வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன்னா கடிஞ்சு போச்சு, தொட்டா விழுந்துடும். நம்ம பார்ப்போம், வாழைப்பழம் ஒரு வாரத்துக்கு முன்னே வாட்டா கொடுன்னு வாங்கியாந்து வைப்போம். முதல் நாள் பழுகலன்னு விட்டுடுவோம், சாப்பிட மாட்டோம். அடுத்த நாள் பார்த்தா இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது, சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ இன்னும் சரியாக பழுக்கலையே இப்படியே எட்டுன்னு அடுத்த நாள் பழுத்துரும். அடுத்த 5ஆவது நாள் பார்க்குற போது அதை புடுற போது பார்த்து கொடு, கையில் வந்துடுற போது அப்படின்னும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது நம்ம போக வேண்டிய தொட வேண்டியில் தானாக விழுந்துருக்கும். இப்போ அந்த நிலையில் வந்தால் தான் அது கனி வந்து கழிந்து இருக்கிறது, தேன் சொட்டுகள் அளவு இருக்குதுனாக்கா அந்த மந்தி என்ன பண்ணோம், எப்படியோ இது விழுதுனா இது எப்படி சாப்பிடலாம், நம்ம போய் எடுத்து மேலே போய் பறிக்க முடியாது. மரத்தை ஒரு ஆட்டினா கூட குழு விழுந்துடும். அதனால் எவ்வளோ நயம் தோன்ற சொல்லியிருக்கிறார் என்று இயற்கை உணர்த்தியபடி அப்படியே இயற்கையே சொன்ன மாதிரி தன்மை நவிர்ச்சி அணி என்றால் இருப்பது சொன்ன மாதிரி மன்னோர்களும் விண்ணோர்களும் வெகுமீ மிக அஞ்சி வெறுமையா வெறுவுதல் வெறுவியா இல்லை இல்லை வெறு நான் அந்த வெறு வீ போகிறதுக்குள்ள மீ போட்டேன். புரியுது புரியுது, படிக்கிற போது தான் தப்பு இருக்குதுன்னு தெரியுது. மன்னோர்களும் விண்ணோர்களும் வெறுவி மிக அஞ்சி கண்ணார் சீவ மூடி கடல் ஓங்க உயர்ந்தானூர். அது இந்த ஊருடைய வரலாற்றை சொல்றாரு. இப்போ சொல்றாரு பாருங்க, மன்னோர்களும் விண்ணோர்களும் வெறுவி, உலகத்திலே இருப்பவர்கள் பேரூழி காலம் வந்துவிட்டது, நீரிலே மூடிவிட்டது என்று அஞ்சி இருக்கின்ற காலத்தில் அது மொத்தத்தையும் உயிரை பெருமான் என்ன பண்ணுறாரு, தானாக எடுத்துக்கிறாரு, கையில் எடுத்துக்கிறாரு. அதுதான் ஒரு படகுல வராருன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கொள்கிறார். எல்லாரும் அஞ்சுகின்ற தலைமையிலே பேரூழி ஏற்பட்ட பொழுது உலகம் என்ன ஆச்சு, அஞ்சுபடியாக உலகம் என்ன ஆச்சுன்னா, இப்போ மன்னோர்கள் பயப்படுவாங்க, விண்ணோர்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா வானத்தில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் தெரியும் இல்லையா, அவங்களும் அஞ்சுங்கிடும்படியாக ஒரு பேரூழி காலம் ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் ஒரு வகையில் அழிவு ஏற்படும். ஆக கண்டார் சாலை உலகம் முழுவதுமாக வேற எதுவுமே தெரியலையா, என்ன சலம் மூடி நீரால் மூடி. ஆக நீராலே உலகம் முழுவதும் மூடி இருக்கின்ற காலத்திலே மூட கடல் ஓங்க, சலத்தினாலே மூட வேண்டும் என்றால் என்ன ஆகணும், கடல் ஓங்க வேண்டும், கடல் உயரம் வர வேண்டும். இப்பெல்லாம் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடி கடல் வந்ததுனாக்கா சில இடங்கள்லாம் இல்லாதே போயிடும், சில நகரங்கள்லாம் சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ வந்து உலகம் முழுவதும் மூடுகின்ற வழியிலே கடல் ஓங்கி போச்சு. கடல் ஓங்க உயர்ந்தானூர், கடலிலே ஊறுகின்ற பொழுதும் இந்த ஊர் சீர்காழி பதியானது நீ எவ்வளோதான் ஓங்கினாலும் நான் உறைய மாட்டேன், உள்ள அமிழ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊரானது உயர்ந்து நின்ற காரணத்தினாலே அப்படிப்பட்ட ஊரிலே இருக்கின்ற பெருமானுடைய ஊர். அதான் கொண்டாரு. இந்த தன்னார் நரும் கமல மலர் சாய இள வாழை விண்ணார் குதி கொள்ளும் வியல் வேணுபுரம். அது ரொம்ப அருமையான கற்பனை சொல்றாரு. தன்னார் என்றால் குளிர்ச்சி பொருந்திய, தடங்களிலே இருக்கின்ற குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்ற, நரும் கமலம் என்றால் வாசனை பொருந்தியதாக இருக்கின்ற கமலம், மலர் சாய விள வாழை, மலரானது அப்படியே வாழை மேலே சாய்தான். அந்த வாழை மீனானது அப்படியே இது பட்ட உடனே மேலே படுது, அது ஒரு மாதிரி ஒரு சிலுக்கிற மாதிரி இருக்குதான், உடனே குதிக்குதான். எப்படின்னா வானத்தின் நோய் குதிக்குதான். விண்ணார்னா மேலே விண்ணளவு போல, மலர் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு மேலே குதிக்குதான். தன்னார் நரும் கமலம் மலர் சாய இளவாழை விண்ணார் கூதி. இது விண் நோக்கி இருக்குதுன்னு சொன்னார். வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு தான் மேல் நோக்கி பார்த்துக்கிட்டுனார் மந்திய. இப்போ இதுனா விண் நோக்கி குதிக்கிறான். விண்ணார் கூதி கொள்ளும் வியன் வேணு பூரம் அதுவே. இந்த இது மூடி ஓங்க உயர்ந்தான் ஊர். அந்த ஊருக்கு மூழ்கின்ற அளவில் இருந்து ஓங்க அந்த தளத்திலே உயர்ந்து இருக்கின்ற பெருமான்.
6 முடிஞ்சதோ? சரி 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 ரைட்டு. ஒரு பாட்டு கிடையாது, 7 கிடைத்துள்ளது எழுதிருக்கேன். 7வது பாடல் கிடைக்கலதுன்னு குறிப்பிட்டுருவாரு. மலையான் மகள் அஞ்ச வரை எடுத்தான் வலி அரக்கன். இங்க மலையான் மகள் அஞ்சன்னு வருது. மலையான் மகள் அஞ்ச வரை எடுத்தவலி அரக்கன் தலை தோளவை நெறிய சாரன் உயிர் வைத்தவன் தன்னூர் கலையாரோடு கருதி சுருதி தோகை கலையாரோடு சுருதி தோகை கற்றோர் மிகு கூட்டம் விளையாயின சொற்றேர்தரும் வேணுபூரம் அதுவே. சொற்றேர் தரும் இருக்கிற சொல் தேர் தரும், விளையாயின சொல் தேர் தரும் வேணுபுரம். தேர்தல் என்றால் தெரிவு செய்தல், தெளிவடைதல் என்கின்ற ஒரு பொருளை வருகிறது. முதல்ல பார்க்கலாம். மலையான் மகள் அஞ்ச, இது நல்லா தெரியும். இராவணனது தலையும் தோளும் நெறிய பெருமான் விரல் நிதி நுனியை ஊன்றி மரக்கருணை காட்டியது. ஊன்றி அவனை ஐஷாரி அவன் தொல்லை கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு பேர் என்னது? மரக்கருணை. பெருமான் அவனுக்கு தொல்லை கொடுத்து அவனை இது பண்ணிட்டாருன்னா கருணை காமிச்சாரு, அது ஒரு மரக்கருணை. வள்ளலார் சொல்வார், மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து மரக்கருணை கொடுத்தாலும் அவனை துன்பப்படுத்தி துன்பத்தில் ஆழ் வச்சு, அறக்கருணை என்றால் நல்லது கொடுத்து, 2 கொடுத்தாலும் என்ன ஆவனா? வாழ்விக்கு ஒன்மை பதம். மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கு ஒன்மை பதம். திருவடி புகழ்ச்சியில் வள்ளலார். ஆக பெருமான் கொடுக்குற தொல்லை கூட கருணை கூட அது கருணையினால் கொடுப்பது என்கின்ற செய்தி தான் சொல்கிறாரு. இராவணனது தலையும் தோளும், அதனால் சொல்கிறார் மலையான் மகள் அஞ்ச வரை எடுத்து. எதனால் அவனுக்கு செஞ்சான், என்ன காரணம் செய்தான் என்பதனால அவன் செய்த தவறுக்காக தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லை கொடுத்தாரு. அதுவும் தண்டனைக்கு அப்பவே தப்பு கொடுக்காத விட்டார்னாக்கா, அப்படியே விட்டுட்டு அவனை போடான்னு விட்டுருந்தாருனாக்கா தீர்ந்து போச்சு, அவனுக்கு நன்மையே கிடையாது. ஆகையினால இப்போ மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்த மாதிரி மலையான் மகள் அஞ்ச வரை எடுத்து அவ் வலி அரக்கன். அருமையான வலிமை உடையவனாக இருக்கின்ற அறைவன் தலை தோள் அவை நெறிய. தலை தோளவை, தலை தோள் அவை நெறிய என்றால் நெறிந்து போகும்படியா. அழியன்னு சொல்லலை, இற்று விழன்னு சொல்லலை. இற்று விழுந்தா போச்சு, இற்று விழுந்தா போச்சு இல்லை. அதனால் நெறிய ஒரு அமுக்கி நெறிய. அது எப்படி செஞ்சாராம்? அதுக்கு என்ன போட்டார்? போன முறையெல்லாம் இன்னும் மலையை தொட்டார், மலையாகிய வில்லை தொட்டார்னு போட்டார். இப்போ இதுக்கு என்ன பண்ணாருன்னாக்கா சரண் எரிய சரண் உயிர் வைத்தவன் என்ன பண்ணாரான்? தன்னுடைய காலினுடைய அந்த நுனி தான் அப்படி பட்டுதான், நகம்தான் பட்டுதான், கால் கூட படல. இப்போ இதில் உயிர் வைத்தவன் காலை வச்சிருந்தா கூட போச்சு, காலுக்கு கீழே அந்த இதுதான் கிடச்சிது. அப்போ அதுதான் பண்ணாரா, இன்னும் அவனுக்கு முழுசாக காலை வச்சிருந்தானாக்கா அவன் அப்படியே சொர்க்கத்துக்கு போட்டுருப்பான் திருவடி கட்டு. ஆமாம் ஆமாம், ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, கொஞ்சம் அதான் உயிர் ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, அந்த காலை ஃபோர்ஸ். அதனால் உயிர் வைத்தவன் தன்னூர். ஆமாம், அவருடைய சிந்தனையே வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய உதாரணங்கள் கொடுப்பார். அதுக்கு நிறைய நீங்கள் இந்த விஷயத்துக்கு அவர் பல இலக்கியங்கள்லேருந்து எடுத்து கொடுப்பார். அதனால் நெறிய சரண் உயிர் வைத்தவன் என்று தன்னூர் கலையாரோடு. அவங்க என்ன பண்ணாங்களா, அங்கே இருக்கிற ஊர் அந்த ஊருக்கு பெருமையை சொல்கிறாரு பாருங்க. இது வரைக்கும் ஊரில் வளப்பத்தெல்லாம் சொல்லினே வந்தார். ஊரில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஊரில் இருப்பவர்கள் இன்னும் 7வது பாட்டில் என்ன கொடுத்துருப்பாருன்னு தெரியல நமக்கு. கலை ஆரோடு என்றால் கலையினுடைய கலை ஆறு என்றால் கலை என்கின்ற கலை அறிவுகளினுடைய ஆறு வழியாக சென்று என்று சொல்லலாம். இல்லைன்னாக்கா கலைகளாகிய ஓட்டத்தையெல்லாம், கலைகளிலே என்ன செய்திகள்லாம் ஓட்டமாக இருக்கின்றதோ அவற்றையோடு கலைகளோடு அது இன்னும் ஒரு பொருள் இருக்குது. தெளிவாக சொல்லணும்னாக்கா கலை ஆரோடு, 6 விதமான கலைகள். கலை ஆரோடு சுருதி தொகை. சுருதி என்றால் வேதங்கள், வேதங்களுடைய தொகுதிகளை எல்லாம்
கற்றிருக்கின்றார்கள் என்கின்ற கலைகளுடைய வழிமுறைகளை கற்றார் என்று சொல்லலாம். இவருக்கு உயிர் என்றால் சொல்லிட்டாரு. சுருதி தொகை என்றால், சுருதியினுடைய தொகை என்றால் ஒவ்வொரு சுருதிக்கும் இத்தனை சாகைகள் என்று சொல்லியிருக்கார். நீங்கள் பல நூல்களிலே பலவாறு இருக்குது. ஒவ்வொரு ருக்வேதத்துக்கு எவ்வளோ சாகை இருக்கிறது, அந்த இது சாகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் சுருதிகள் பல சாகைகளை என்ற சாகை என்றால் விளக்கங்கள், சுருதிகளுக்கு இருக்கின்ற நூலுடைய விளக்கங்கள். பெருங்கலம்னு எழுதினார். பெருங்கலத்துக்கு விளக்கி கொள்ள முடியவில்லை, புலவர்கள் ரொம்ப திணறினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதுக்கே பெருங்கல காரிகைன்னு ஒரு நூல் எழுதினார். பெருங்கல காரிகைனா பெருங்கலம் என்கிற நூலுக்கு விளக்கமாக அமைந்து பெருங்கல காரிகை. அது காரிகையே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காரிகை என்ற நூலே நமக்கு எங்களுக்கு யாப்பில் பிலிட்டில் தேர்ட் இயர் ஒன்று வந்தது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. கலை ஆறோடு சுருதி தொகை என்றால், இங்கே சுருதி தொகை என்பதற்கு அதில் சுருதியில் இருக்கிற கூட்டமாகிய வேதம், அந்த சாகைகளின் கூட்டமாகிய வேதம், சாகைகளில் பல்வேறு சாகைகளிலே பொருள் கூறப்படாத வேதம், அந்த சுருதி தொகை கற்றோர் ஆக கலை நுணுக்கத்தையும் கற்றிருக்கிறார்கள், வேதத்திலே நுணுக்கத்தையும் கற்றிருக்கிறார்கள். அதில் கற்றோர் இருக்கிறாங்களாம். எவ்வளோ பேர்ப்பா கற்றுருக்காங்க? ஒரு 4-5 பேர் இருக்குமா? தெருவு 4 தெருமா அப்படின்னாக்கா கற்றோர் மிகு கூட்டம். கற்றோர்கள் மிகுந்து இருக்கிறார்கள். கற்றவர்கள் மிகுந்து இருந்தால் போதாது, காஞ்சிபுரத்தில் இருக்கிற கற்றவர்களை வச்சு உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் உட்கார வச்சு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்றும் இல்லையா? இப்போ இது ஒரு பெரிய தொண்டு தானே. யோசனை இப்போ நான் எங்கேயோ நீங்கள் எங்கேயோ இருக்கிற போய் இப்போ நான் அதுக்கு போய் என்னையை படிக்க வச்சு உங்களுக்கும் பொருள் சொல்கிற அளவுக்கு ஏதோ வந்துருந்து இவ்வளோ சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒன்று இங்கே நான் சொல்லலை, ஞானசம்பந்தர் சொல்கிறார். கற்றோர் மிகு கூட்டம். அந்த ஊரில் நிறைய பேர் கற்றுன்னு இருக்கிறாங்களாம். நமக்காக பசி வாங்கின்னு சொல்லிட்டு டிகிரி வாங்கி உள்ள வச்சுட்டு உட்காந்து இல்லையா? கற்றோர் மிகு கூட்டம். விளையாயின சொல் தேர்தரு வேணுபுரம். அவ்வளவு கூட்டி அவ ஒன்றாக கூடி அதிலே விலையாயின என்றால் விலை மதிப்பற்ற. இப்போ அறிவுக்கு விலை மதிப்பு இருக்குதா? அறிவு எவ்வளவு விலைன்னு சொல்ல முடியுமா? மற்ற பொருள்கள்லாம் விலையை போய்க்கலாம். கண்ணால் காண முடியாததுக்கு விலையே வைக்க முடியாது. 2G 4G 5G என்றான கற்றைன்றான அதுக்கெல்லாம் விலையெல்லாம் வச்சுருவாங்க, ஏலம் விட்டுடலாம். இங்கே விலையாயின சொல் தேர்தல் என்றால் விலையற்றதாக இருக்கின்ற, விலை ஆயின என்றால் மிக்க விலை உடையதாக இருக்கின்ற சொற்களை தேர்தறி என்றால் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்களாம். இவ்வளோ படித்தவங்க சும்மா இல்லை. சொல் தேர்தரு வேணுபுரம். தனியாக சொல் தேரல, நான் என் வழி தனி வழியான்ல, கூட்டமாக இருந்து ஆக கூடி இருந்து குளிந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்கிறாங்க பத்தியா. கற்றதை மற்ற இடத்திலே சொல்லி நான் இப்போ எனக்கெல்லாம் சொல்லின்னு தான் இருக்கிறேன். இப்போ ஐயா மாதிரி இருக்கிறவங்களாம் எழுதி நூல்கள் நிறைய கொடுக்குறாரு. அவர் நூலில் ஒரு புத்தகத்தை படிச்சாக ஒரு 100 புத்தகம் படித்த மாதிரி இருக்கும். அது ஒரு புத்தகத்தை அனுபவத்தை பார்த்து நான் யோசனை பண்ணிட்டேன். ஆகையினால அவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம எதை தெரிஞ்சுன்னு சும்மா இல்லாத ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணுன்றதுனால என்ன பண்ணாங்களா, கூட்டமாக இருந்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்தது வயமுண்டவ மாலும் அடி காணாதவ மாக்கும் பயனாகிய பிரமன் தடு தலையேந்திய பரநூர் கயமேவிய சங்கம் தரு கழிவேட்டவர் சென்னல் வியன்மேவி உறங்கும் போழில் வேணுபூரம் அதுவே வயம் உண்டவ மாலும் அடிகாணும். வயம் உன் தவன் எப்படி பிரிக்கணும் பாருங்க. வயம் உன் தவ மாலும், வயம் உன் தவ மாலும் அடி காணாது. என்ன சொல்றாரு பாருங்க. வயம் உன் தவ மாலும் என்றால் வெற்றி உடைய தவத்தை செய்து. வயம் என்றால் வெற்றி, வெற்றியை உடைய தவத்தை செய்த திருமாலும். திருமால் தவம் செய்திருக்கிறார், வெற்றியை உடைய தவம். இது எப்படி பிரிக்கணும் பாருங்க. வயம் உன் என்றால் வயம் என்றால் வெற்றி, உன் என்றால் உடைய, உள்ளது என்று சொல்றோம் இல்லையா, அதான் வெற்றியை உடைய தவத்தை செய்தவராக இருக்கின்ற திருமாலும் அடி காணாது அவலமாக்கும். அவமாக்கும் பிரம்ம தான் காணாத போட்டோம், அது வேற விஷயம். ஆனால் தவம் செய்தவராக இருக்கின்ற இது வரேன், நான் இன்னும் முடிக்கல, இதை முடிச்சிடுறேன்.
அதான் இவருடைய உரை வித்தியாசம். அதை சொல்ல போகிறேன் அடுத்து பின்னால் வருது. வயம் உன் தவமாலும் அடி காணாது அவமாக்கும் என்றால் மாலாலேயே பார்க்க முடியல என்றால் அவன் தவம் செய்தவனாயிருக்கு திருமால் தவம் செஞ்சார். பெருமாள் நோய்க்குன்னு பல இடங்களில் இருக்குது. நமக்கு வீழிமேழில் இருக்குது, நம்ம திருமால் பொருளும் இருக்கிறது. வயம் உன் தவமாலும் வெற்றியுடைய தவத்தை செய்த திருமாலும். பொருளை பிரிக்கிறதுல அவங்கவுங்களுடைய பிரிக்கிற ஒரு சக்தியை பொறுத்து இருக்குது. அடுத்தது அடிகாணாது என்றால் அவமாக்கும் என்றால் திருவடியை காணப்பெறாது. அவமாதல் என்றால் சுழலுதல். அதனால் அடியை காணாது திரிஞ்சு போனான், என்னால் காண முடியலையேன்னு விட்டுட்டான். அப்படிப்பட்டது. அவமாக்கும் என்றால் அவமாக்கும் பரன் என்று வச்சுக்கணும். அவமாக்கும் பரன், அவரை காணாத வகையிலே நின்றவனாக இருக்கின்ற பெருமான் எனவும் தனித்தனியே கூட்டுக. பயன் ஆகிய பிரமன், அதுக்கப்புறம் அச்சத்தை உடையவனாகிய பிரமன். இங்க பயன் ஆகிய பிரமன் என்பதை அப்போ அவனால் பார்க்க முடியாத போச்சு, பிரமன் பார்த்துட்டான்னு சொல்லக்கூடாது. பயன் என்பது பயம். அச்சத்தை உடையவனாகிய பிரமன், இங்க பயம் ஆகிய பிரமன். அப்படிப்பட்ட அச்சத்தை உடையவனாகிய பிரமன் என்ன பண்ணா, 5 தலை இருக்குன்னு தறிக்கி தெரிஞ்சான் இல்லையா, அதனால ஒரு தலையை கிள்ளி பெற்றார் இல்லையா. அதனால பிரமன் உடைய அழிந்த தலை ஓடு, பிரமனுடைய தலை ஓடு, பிரமனுடைய பட்டதாக இருக்கின்ற தலை, படு தலை ஓடு. ஏன்னா அப்போ பிரம்ம கபாலம் வரணும், கபாலமாக வரணும்னாக்கா அந்த தலை இருக்கிற போது வர முடியுமா? அதனால் பட்ட தலையினுடைய ஓடு ஏந்திய பரன். அப்படிப்பட்ட பெருமான் கயம் மேய, இங்கே விஷ்ணு மட்டும்தான் சொல்கிறார். தவத்தை செய்தவனாக இருக்கின்ற விஷ்ணுவால் காண முடியாது என்று சொல்கிறார்கள். அடுத்தது பயன் ஆகிய பிரமன் என்றால் அச்சத்தை உடையவனாகிய பிரமனும், கயம் ஆழ்ந்த நீர்நிலை என்றால் கயங்கள் கயம் ஆழ்ந்த நீர்நிலை என்றால் கயம் உப்பங்கழிகள், கயம் மேவிய உச்சம் அந்த இருக்குதான். கயம் என்றால் சூழ்ந்த ஆழ்ந்த நீர்நிலைகள். கயம் என்றால் உப்பங்கழி இல்லை, கயம் என்றால் நீர்நிலைகள். கயம் என்றால் தானாக சேர்ந்து இருக்கின்ற நீர்நிலைகள். அந்த கயம் என்பதற்கு என்ன பண்ணா, ஆழமான நீர்நிலை கயம்னு பேர். ஆழ்ந்த நீர்நிலைகள். சங்கம் என்றால் அந்த உப்பங்கழியை விடுத்து சென்னல் வயலிலே வருகுதான். சங்குகள் உப்பங்கழியிலே சங்குகள்லாம் அப்படியே வருது. அந்த சங்குகளை விட்டு அந்த உப்பங்கழியை விட்டு, ஏன்னா உப்பு அதிகமாக வர 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 ஆக போது என்ன ஆகுது, அது கடலில் தான் இருக்குது சங்கு, இருந்தாலும் அந்த இதோ ஆயிட்ட பிறகு அதனால் அந்த உப்பு அதிகமாக தன்மை வருகிற போது இருக்க முடியாத அந்த உப்பங்கழியை விட்டு, அந்த உப்பங்கழியை விடுத்து வயலிலே வருகிறது. வயலிலே வந்த உடனே நமக்கு நல்லா தெரியும், நான் ஊர்ந்து வருவதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஊர்ந்து உறங்குறதான், அந்த களைப்பினால உறங்குறதான். அப்போது கயம் மேவிய சங்கம் தரு கழி விட்டு சங்கம் தரு கழி தகு கழி என்றால் அவை விட்டு இருக்கின்ற உப்பங்கழிகளை விட்டு உயர் செந்நெல் என்றால் உயர்ந்த நெல் விளையக்கூடிய கழனிகளை உடையதாக இருக்கின்ற வயலின் மேவு வந்தும் உறங்கும் பொழுது. ஒன்றும் இல்லை நீர் வளப்பம் பொருந்திய ஒரு செய்தியை எவ்வளோ அருமையான சிந்திருக்க நான் சொல்லுவேன். சதாசிவங்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி அந்த ஒரு 2-3 படம் போட்டிருக்கிறாங்க. திருமுறையிலே நல்லா பிடிச்ச படத்தை ஒன்று எடுத்துட்டு அந்த படத்துக்கு அருமையான ஓவியம் வரையிருந்தாக்கா, இது அருமையான ஓவியம் வரையக்கூடிய பாடல்களாக ஞானசம்பந்தர் நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறாருன்னா அதில் இது ஒன்று பாடல். செந்நெல் வயல் என்றால் விளைந்துள்ள நிலங்களை உடையதாக இருக்கிறது என்றால். அடுத்தது வயமுண்டவன் மாலும் என்பதற்காக வையத்தை உண்டவன் என்கின்ற வயம் என்பதை வையம் என்பதனுடைய குறுக்கமாக கொண்டு, வயம் என்பதை வையம் என்பதை குறுக்கமாக கொண்டு வையம் உண்டவனாக இருக்கின்ற மாலும் திருமாலாலும் அடி காண முடியாத பெருமான் என்று இந்த ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை நான் சொல்லிட்டேன். அடுத்தது தக்கந்தனம் சிறதொன்றினை ரைட்டு திருப்பி 4 வந்துட்டேன் பக்கம் இருக்கு. அது வந்ததே வருது. வழக்கமாக 9வது 10வது பாட்டுக்கு தான் வர வேண்டியது, நம்ம முக்கியமான ஆளுங்க வரணுமே. மாசேரிய உடலாராமன் புழுக்களோடு தேரர் தேசேரிய பாதம் வணங்காமை தேரியானூர் தூசேரிய அல்குல் துடி இடையா துணை முலையார் வீசேரிய
புருவத்தவர் வேணு பூரம் அதுவே. போன பாட்டில் வெறும் கண்ணுன்னு சொன்னார். இந்த கண்ணில் இருந்து இப்போ விஷத்தை உடையதாக இருக்கிற கண்ணுன்னு சொல்லிட்டாரு. அந்த கண்ணு விஷத்தை உடையதாக இருப்பதற்கு அதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் இல்லைன்னு 3 செஞ்சா சொல்கிறாரு. புருவம் சொல்கிறார். இப்போ புருவத்தையும் இங்கே சொல்கிறார். மாசு ஏறிய உடலார் என்றால் மாசு ஏறிய உடல் நல்லா தெரியாது. எதனால் அவருக்கு மாசு தேவைனாக்கா குளிக்கிறாங்க, உடம்புல தண்ணி ஊற்றாது இருக்க மாட்டாங்க, அவங்க குளிக்காத இருக்குது இல்லை. இவர் சொல்கிறார் பாருங்க உரையாது, தேயாது தோய்வதால். உடம்பு நினைக்கிறாங்களா தேய்ச்சி குளிக்காததுனால அழுக்கு அப்படியே இருக்குதான். ஏன் தேய்க்கலை சார்? நுணுக்கமான செய்தி தான். ஏன் தேய்க்கலைன்னாக்கா தேய்ச்சாக்கா கிருமிகள்லாம் எழுந்துற போது நம்ம கொலை செஞ்சிட்ட மாதிரி வரப்போகுதுன்றது. எவ்வளோ ஷார்ட்டாக இது ஏன் உடம்பு நல்லா தேய்ச்சி குடிக்காது குளிச்சவங்க சொல்லக்கூடாதா? அது தேயாது தோய்பவர். இதுக்கு ஒரு உரை தேடி போகணும். தேயாது தோய்வதால் அழுக்கு ஏறிய உடல் உடையவர்கள், மாசேறிய உடல். ஏன் அந்த மாசு ஏறியது என்பதற்கு அது அர்த்தம். அமன் குழுக்களோடு தேரர், அதுக்கு அமனை பற்றி சொல்லிட்டாரு. அடுத்தது தேரர் என்பதுக்கு, இந்த தேரர் என்பது பௌத்த முனிவர்களுக்கெல்லாம் தேரர்னு பட்டமா. இந்த தேரர் என்கிற பட்டம் ஏன்னா எல்லாருக்கும் பௌத்தருக்கும் அந்த பேர் கிடையாது. பௌத்த முனிவர்களுக்கெல்லாம் தேரர் என்கின்ற பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்றாரு. தேசி ஏரிய பாதம். நல்லா, இப்போ இந்த தேசி ஏரிய பாதம் என்பது ஒரு இடத்துல அழுக்கு ஏறினாரு. இங்கே தேசு என்றால் ஒளி, தேசு என்றால் ஒளி, ஒளி சிறப்பு என்கின்ற எல்லா பொருளும். தேசு ஏரிய பாதம் என்றால் ஒளியுள்ள திருவடி, பெருமானுடைய ஒளி மிகுந்ததாக இருக்கிறதே. அடுத்தது இவங்களுக்கு இந்த தேரர் தேசேரிய பாதம் வணங்காமை தெரியான். பெருமானுக்கு பெருமானை அவர்கள் ஏன் தெரியவில்லைனாக்கா அவங்க பெருமானை வணங்கலை. பெருமானுடைய திருவடியை ஒளி பொருந்திய திருவடி என்றாலும் இருளை ஓட்டுகின்ற திருவடி என்பது அவருக்கு தெரியல. தேசேரிய பாதத்தை, சிறப்புடைய பாதத்தை, ஒளிமிகுந்த பாதத்தை வணங்காதவனால அவங்களுக்கு தெரியல. இல்லைன்னா அவங்களுக்கு தெரிய பெருமான் தயாராக தான் இருக்கிறார், வணங்கினால் தெரியும். அவங்க வணங்குவான். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறார் பாருங்க, குற்றம் சொல்லாத மாதிரி. அவங்க வணங்காதனால அவங்களுக்கு தெரியலப்பா. அதனால் தேசேரிய பாதம் வணங்காமை தெரியானோ, அவர்களுக்கு வணங்காத காரணத்தினாலே அவருக்கு தெரியாமல் இருக்கின்ற பெருமான். அப்படின்னா அர்த்தம் யாருக்கு தெரிவாருன்றது நல்லா தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் விடாதீங்க, வணங்கினே வாங்கன்னு போகிறார். தூசேரிய அல்குல் தூடி இடையா துணை மூலையார். தூசேரிய என்றால் தூசு. இந்த இடத்துல தூசு என்பது நம்ம இருக்கிற டஸ்ட் இல்லை. தூசு என்றால் துணி, தூசி என்றால் துணியை குறிக்கிறது. தூசி என்பது ஆடை, தூசி என்பது ஆடை. ஆடையை உடுத்தியதாக இருக்கின்ற உடுக்கை போன்ற இடையை உடையவர்கள் அந்த இடை அஞ்சும்படியாக தங்களுடைய துணை முலைகளை உடையவர்களாக இருக்கின்ற பெண்கள், அவங்களுக்கு புருவத்தை சொல்றாரு வீசு ஏறிய புருவமா. அந்த புருவமானது ஒரு இடத்துல நிலையில நிற்காதான், இப்படி 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 அசைக்கிற. வீசு ஏறுகின்றால் வீசுகின்ற தன்மை அதிகமாக உடையதாக இருக்கின்ற, சுருங்குதலும் விரிதலும் உடைய தன்மை உடையதாக இருக்கின்ற வீசு ஏறிய புருவத்தவர் இருக்கின்ற யாரை சார் சொல்லலை இந்த பதிகத்தில்? அந்த ஊருடைய பெருமையை சொல்லணுன்னாக்கா, ஆடவர்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் கற்றவர்களாய பயனுங்கள் வாலறிவன் நற்றால் தொழால் என்று சொல்கிற மாதிரி இல்லை. கற்க கசடர் கற்ப கற்றபின் நிற்க அதற்கு தகை என்றால் அடுத்தவங்களுக்கு அது சொல்லுன்ற மாதிரி அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு அதில் என்ன இருக்குன்னு ஆடவர்களும் சொல்லிட்டாரு, மகளிருக்கும் சொல்லிட்டாரு, சோலைகளையும் சொல்லிட்டாரு, வாழைமர சோலைகள் சொன்னால் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லின்னு வராரு. அத்தகைய தன்மை உடையார்கள். புருவத்தை எப்படிப்பட்ட புருவம்னா நெற்றியின்கண் ஏறிய புருவத்தினை உடையவர்களாம். நெற்றிக்கு மேலே புருவத்தை உடையவர்கள். வணங்காமை தெரியார். இவங்க யார் தெரியாது போட்டுனா பெருமானை தெரியாது காரணம்னாக்கா வணங்கலை, அவ்வளோதான். வணங்காமையினால் தெரியார் என்பதுனால அவர்கள் வணங்காதவாறு தம்மை மறைத்து நின்றவர். அவங்க வணங்காமை தெரியாருன்னாக்கா வணங்கினாங்க, அவங்களும் கோயிலில் வணங்கத்தான் வரவே கூடாதுன்னா கோயிலே தான் மறைச்சவங்களாச்சு. அவங்க கோயிலே மறைக்கூடிய தன்மை உடையவர்கள். அடுத்தது 11 வேத தோழியானும் மிக வேணு பூரம் தன்னை பாதத்தினில் மனவை தீடு பந்தல் தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் ஈசை வல்லார்
வேதத்தினை வேத கேதத்தினை இல்லார் சிவ கெதியை பெறுவாரே. பதிகத்தினுடைய பலனை என்ன அருமையாக சொல்லுவாங்க. வேதத்து ஒலியானும் மிக வேணுபுரம் தன்னை. வேதத்தினுடைய ஒலி சர்வ காலமும் அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறதாக இருக்கிற தன்மையுள்ளதாக இருக்கின்ற இந்த வேணுபுரத்திலே இருக்கின்ற வேணுபுரத்தை மனதிலே வைத்து கொண்டிருக்கின்ற வேணுபுரத்தை மனதிலே வைத்து கொண்டிருக்கின்ற பாதத்தினின் மனம் வைத்து அங்கே இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை மனதிலே வைத்து கொண்டு சதா சர்வகாலம் இவர் எங்கே போனாலும் எதை மனசில் வச்சுங்கிறாரு தெரியுதப்பா. தமக்கு அருள் புரிந்தவராக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை மனசிலேயே வைத்து கொண்டு இருக்கின்றார். பாதத்தினை மனம் வைத்திடு சொன்ன சுத்திரமாக கொடுத்து அவரே சொன்னு பந்தன் பந்தன் என்று ஞான சம்பந்தனாகிய பந்தன் தன்னுடைய தன என்றால் இங்கே தன்னுடைய சம்பந்தன் தன்னுடைய பாடலை ஓதத்தினை இல்லா இவை ஏதத்தினை ஏதம் என்றால் ஏதத்தினை இல்லாய். ஏன்பா இந்த பாட்டு பாடினா என்னப்பா இருக்குதுனால பாட்டு பாடினாவே குற்றத்திலே இருந்து விடுபடலாம். ஏதத்தினை இல்லா இவை 10. இந்த 10 பாடல்களை ஓதுபவர்களுக்கு ஏதம் என்கின்ற குற்றம் இருக்காது என்பதை இவை பெருமானுடைய பாடல்களை ஓதுபவர்களுக்கு இவை 10 என்றால் இந்த பெருமானுடைய பாடல்களை படிப்பவர்களுக்கு இந்த 10 பாடல்களையும் இவை 10ம் என்ன கொடுக்குமா? கேதம் என்பது துன்பம். கேதத்தினை இல்லார் துன்பம் இல்லாதவர்கள் பெருமானுடைய பாடலை பாடுவதற்கு ஏற்கனவே அவர்கள் துன்பங்களிலே இருந்து நீங்குவதற்கு உண்டான தன்மை உடையவராக இருந்தால்தான் திருமுறைகளை புஸ்தகத்தை எடுப்பாங்க. அப்புறம் பத்திரமா பூஜை ரூமில் வைப்பாங்க. அது கொஞ்ச நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் வச்சுக்கிற மாதிரி 2 படி படிப்பாங்க. சில பேர் பல பிறவிகளாக புஸ்தகத்தை பூஜை ரூம்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த பிறவியில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு அன்றைக்கி பூஜை ரூம் வச்சுட்டேன் அதுக்காக இந்த பிறவியில் படினானுவாங்க. நமக்கெல்லாம் புஸ்தகம் வாங்கியிருக்கிறோம். நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு 15 வருஷமாகவே புஸ்தகத்தை வாங்கினேன், படித்தேன். இதோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது, எல்லாரோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுனாக்கா அப்படின்னா ஆகுனாக்கா அது சில நேரத்தில் உடனே திருவள்ளுவர் கட்சி போகுது. இப்போ இவங்க புத்தகத்தை படித்து பார்த்தா அந்த புத்தகத்தில் பார்த்தா அவங்க குறிப்பெலாம் எழுதியிருக்காங்க சார். படித்து பார்த்தா சில இடங்களில் அந்த திருமுறையில் கொஞ்சம் குறிப்பெல்லாம் இருக்குது. எங்கே கேட்டுருக்குறாங்களோ அவங்க படிச்சிருக்காங்களோ இதில் குறிப்பெல்லாம் இருக்குது. ஆக அவங்க அதை படித்து இருக்கிறாங்க. ஆக மட்டும் அவங்களுடைய தன்மை ஏதத்தினை இல்லார் அவர்கள் துன்பம் இல்லாமல். ஏதம் என்றால் துன்பம் இல்லைன்னு உடனே சரி இன்பமாக இருப்பாங்க போல இருக்குது அப்படியே இருக்க நினச்சிருப்பாதுப்பா. கடைசியில் சொல்கிறாரு அந்த துன்பம் நீக்குதுக்காக நான் சொல்லலை, உலகியல் துன்பத்தை நான் சொல்லவில்லை. அருளிய இன்பம் இருக்கிறது. கதியை பெறுவார், சிவகதியை பெறுவார். இறைவனுடைய சிவகதினா அதை விட வேற என்ன வேணும்? பெருமானுடைய திருவடியை பெறுவார்கள் என்றது நிச்சயமாக சொல்கிறார். இந்த பெருமானுடைய திருவடியை மனத்திலே மனம் வைத்து எழு என்றால் மனதிலே வைத்து எழுகின்ற தன்மை உடையவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை இருக்க வேணும். படிக்க வேண்டும். மனசில் வச்சுதான் நம்ம படிக்க முடியும். பாதத்தினை மனம் வைத்து எழு என்றால் சதா சர்வ காலம் தன்னுடைய மனசிலேயே பெருமானுடைய திருப்பாதத்தை வைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருக்கார். தன்னிலை விளக்கத்தை இங்கே நமக்கு சில இடங்களில் இந்த மாதிரி குறிப்பு கிடைக்கும். பெருமானுடைய திருவடியை மனதிலே வைத்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி. நாளை உங்களுக்கெல்லாம் அருமையான பூஸ்டர் 3 மணி நேரம் திருமந்திரம் வாய்ப்பு இருக்கிறது. அவர் காலையிலேயே வந்துடுறாரு. காலையில் வந்துட்ட காரணத்தினாலே இங்கே முழுவதுமாக இன்று இருக்கிறாரு. 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். ரொம்ப காது வலிக்குமே சாருனாக்கா கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பிரேக்கு இவ்வளோ இருந்து வருகிறது. நான் அடுத்த நாளில் வரேன். சனிக்கிழமை அன்னைக்கு மீண்டும் இருக்கின்ற அண்ணாமலை தானே தான் உண்ணாமலை அந்த பதிகத்தை 10வது பதிகத்தை நம்ம அன்னைக்கு பார்க்கலாம். அடியார் பெருமக்கள் இருந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு வந்திருந்த உங்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும்